கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் இங்கு கூடி வந்து தொடர்ந்து இந்த ஒரு தொடர் வேத ஆராய்ச்சி பாடங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு தேவன் நம்மளை கிருபையாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையிலே நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த நாளில் கூட நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற பாடங்கள்ல பலியினால் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த ஒரு காரியத்திற்குரிய ஒரு பாடத்தை தான் நம்ம கடந்த கூடுகையில 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்புல அவருக்கேற்ற எல்லா வகையான தகுதிகளோடு நம்ம அவருடைய 2ஆம் வருகையினுடைய காரியத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல தேவன் எதிர்பார்த்திருக்கிற ஒரு சில விஷயத்துல நாம் என்ன மாதிரியான தகுதியில நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு காரியத்தின் மூலமாக நம்ம கடந்த கூடுகையில நம்ம புரிந்து கொண்டிருந்திருக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம அந்த ஒரு வகையில தான் தேவனோடு கூட இருக்கக்கூடிய நல் மனசாட்சியின் உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு பாடத்துல எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கும் பொழுது 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. சமாதான கட்சியினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்ஞானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஓகே, அப்ப இந்த ஒரு காரியம் தான் பார்க்கும்போது ஒரே கர்த்தர், ஒரே தேவன், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, இவ்வாறாக ஒரே ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஞானஸ்தானம்ங்கிறப்ப அநேக ஞானஸ்தானம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம கடந்த கூடுகையிலே நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கும் பொழுது முழுக்கு ஞானஸ்தானத்தை பற்றியான வேதத்தில் உள்ள காரியங்களை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்குறோம். இருப்பினும் தெளிப்பு ஞானஸ்தானம், அந்த தலையில் மட்டும் தண்ணி ஊத்துற அப்படிங்கிற ஒரு ஞானஸ்தானம்லாம் நடந்து கொண்டு இருக்கு உலகளாவிய அளவில். சரிங்களா? தண்ணிக்கு என்ன பற்றாக்குறையா? அதே நேரத்தில் உலகளாவிய அளவில் உள்ள ஹிந்துக்கள் மற்ற முஸ்லிம்களுடைய காரியத்தில் கூட நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில காரியம் நம்ம பார்க்கும் பொழுது காசிக்கு போகிறது, அப்புறம் ராமேஸ்வரத்துக்கு போகிறது, இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவத்தை கழுவுறதுக்காக அவங்களுடைய நடவடிக்கைகளில் அந்த முழுக்கு அப்படிங்கிறது. இப்போ கூட கும்பமேளா பார்த்தோம் இல்லைங்களா? அது எல்லாமே எதற்காக போகிறாங்க? சரிங்களா? அப்போ பாவத்தை கழுவுறதுங்கிறது அந்த தண்ணீருக்குள்ளாக போய் வெளியே வரும்போது புதிய ஜீவனுக்குரிய ஒரு காரியமாக அவர்கள் அதில் அனுமானித்துக் கொள்கிறார்கள். சரிங்களா? அப்போ அது கூட ஒரு வகையான என்னன்னு தான் பார்க்குறோம், ஞானஸ்தானம் தான். சரிங்களா? அப்ப இவ்வாறாக நம்ம இந்த ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உலகளாவிய அளவுல அநேக மதங்கள்ல கூட இது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப ஞானஸ்தானம் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட நம்ம கேட்கும்போது மத்தேயு 28:19, மத்தேயு 28:19 பக்கம் 47. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. பாத்தீங்களா? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னா சீசராக்கி. சரிங்களா? அதனாலதான் விசுவாசிகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுமா சீசருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிக்கிறவங்க அப்படின்னாக்க அநேக வகையான விசுவாசத்துல இருக்கிறாங்க. சாத்தானும் தேவன் ஒருவர் உண்டு என்று எண்ணி விசுவாசித்து நடுங்குகிறான். அப்ப அவனும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தகுதி உள்ளவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் இருந்தது. அப்ப வேத ரீதியான சத்தியத்தின் ஆழங்களை தெளிவாக புரிந்து கொண்ட அந்த விசுவாசத்துக்குள்ளாக கிரியை செய்கிற சீசத்துவம். சரிங்களா? அதனாலதான் யோவான் 8ஆம் அதிகாரத்துல 30, 31, 32 வசனங்கள்ல நம்ம படிக்கும்போது அவரை அநேகர் விசுவாசிச்சாங்களாம். படிக்கலாம் பாருங்க வசனம். 8ஆம் அதிகாரம் 30, 31. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, பாருங்க, அநேகர் அவர் மேல விசுவாசம் வச்சாங்க. அவர் விசுவாசித்த யூதர்களை நோக்கி சொல்றார். அப்ப அந்த விசுவாசித்த யூதர்களுக்கு
ஒரு தகுதி வேண்டி இருக்கு. அதனாலதான் அங்க ஒரு விஷயத்தை விசேஷ விதமா சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. படிங்க. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். பாருங்க, என்னுடைய உபதேசத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா மெய் சீசர்கள், உபதேசத்துல நிலைக்கலன்னா இருக்கலாம் பொய் சீசர்கள், கள்ள சகோதரர்கள், கள்ள கிறிஸ்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பொய்த்தனமான பொய்யை விசுவாசிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். இந்த பொய்யன், பொய்க்கு பிதா, அசுத்தாவி இதெல்லாமே சாத்தான். சாத்தானுக்குரிய ஒரு விசுவாசத்துல உள்ளவர்களா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்க சொல்லல. அப்ப மெய் சீசத்துவம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் நம்மளுக்கு போதிக்கிற தெளிந்த சத்தியத்திற்குள்ளாக போதிக்கப்பட்டு அதன்படி நடக்கிறவர்கள். அதனாலதான் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்ன உபதேசம் வார்த்தைகளின்படி வாழ்கிற வாழ்க்கை, சரிங்களா? அவர் சொன்னபடி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த மெய் சீசத்துவம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் தொடர் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட சீசர்களுக்கு தான் என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா, ஞானஸ்தானம் கொடுக்கணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்கிறோம், சரிங்களா? அப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் 3 இடத்துல அப்போஸ்தலர் பணியில பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும்தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்களோ ஒழிஞ்சு பிதாவினுடைய நாமத்தினால அவங்க ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, சரிங்களா? அப்ப அது என்ன காரியம், அதனுடைய விஷயம் என்னவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்ம பார்க்க வேண்டி இருக்கு, சரிங்களா? அப்ப கிறிஸ்து கொடுத்த கட்டளையை மீறி விட்டார்களா, இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கூட யாருக்கிட்ட இருக்குன்னாக்க ஒரு சில கிறிஸ்தவ அமைப்புக்குள்ளே ஒரு சில பேர் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறவங்களை பார்த்து ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறவங்க குறை சொல்லுவாங்க. அப்போஸ்தலர்கள்லாம் இப்படிதாங்க செஞ்சாங்க அப்படிம்பாங்க. அப்போஸ்தலர்கள் கொடுத்த அந்த ஞானஸ்தானத்தை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு இவங்க மேல குறை சொல்லுவாங்க. அப்ப இந்த திருத்துவ கொள்கை கூட இதுல என்னமோ ஒரு குழப்பமான ஒரு விஷயத்துல பிதாகுமாரன் பரிசுத்தாவி 3 ஒண்ணுதானோ அப்படிங்கிற எண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம், அந்த குழப்பங்கள்லாம் இதுல இருக்கு, சரிங்களா? அப்ப இதெல்லாம் மையப்படுத்தி தான் நம்ம கடந்த கூடுகையில இதனுடைய விஷயங்களை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நம்ம அதனுடைய 2ஆம் பாகமாக நம்ம ஒரு சில விஷயங்களை சிந்திக்க இருக்கிறோம், ஓகேங்களா? அப்ப இதை குறித்து கூட நம்ம சிந்திக்கும் போது, பிதாவாகிய யாவே தேவனுடைய நாமத்தினால வந்தவர் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சரிங்களா? இது தமிழ்ல சொல்றோம். அவருடைய மொழியில சொல்லணும்னா யாஷுவா மெஷியா, சரிங்களா? யாஷுவா அப்படின்னா யா அப்படின்னாலே யெகோவா, சரிங்களா? யெகோவா என் ரட்சிப்பு. இயேசு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னங்க? மத்தேயுல பாக்குறோம். என்னங்க? கர்த்தர் என் மத்தேயுல படிக்கிறோமே 1ஆம் அதிகாரத்துல 26 பாவங்களை மீட்டு ரட்சிக்கிறவர். அப்ப எப்படி அந்த ஒரு காரியத்துல வரும்னா, மீட்டு ரட்சிக்கிற அப்படிங்கிறதுக்கு யாஷுவா அப்படிங்கிறதுல என்னன்னா, யெகோவா என் ரட்சிப்பு அப்படிங்கிற அர்த்தம் தான். யாஷுவாங்கிறது வேற எதுவும் இல்ல, ஜோசுவாங்கிற ஒரு பேரினுடைய விஷயம் தான் யாஷுவா, சரிங்களா? யெகோவா என் ரட்சிப்பு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம், சரிங்களா? அப்ப ஆண்டவர் யாருடைய நாமத்தினால் வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யெகோவா என்னும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால், பிதாவினுடைய நாமத்தினால்தான் வந்தேன்னு சொல்றார். அப்ப பரிசுத்தாவி யாருடைய நாமத்தினால் அருளப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் நாமத்தினால் பரிசுத்தாவிய உங்களுக்கு நான் அனுப்புவேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவருடைய நாமம் என்ன? கர்த்தராகிய யாஷுவா மெஷியா, இல்லைங்களா? அவருடைய நாமத்தினாலதான் பரிசுத்தாவி அனுப்பப்படுது. அப்ப இந்த 3 நாமங்களை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நாமங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆழமான சத்தியங்களை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். பிதா யார், குமாரன் யார், பரிசுத்தாவி என்பது என்ன, சரிங்களா? பிதா என்பது சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருக்கு சாவே இல்லை. ஆண்டவருக்கு செத்து சாகாமைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் மகாராஜாவாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இவ்வாறாகலாம் நம்ம திருத்துவ கொள்கையினுடைய காரியங்களை தெளிவா நம்ம பார்த்துட்டோம். பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறதும் குமாரன் இடத்திலிருந்து எடுத்து அந்த ரகசியங்களை சொல்லுகிறதுமான பிதாவும் குமாரனும் வந்து நம்மில் வாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆவிதான் என்னன்னு பாக்குறோம்னா பரிசுத்த ஆவி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிந்திருக்கிறோம். அப்ப ஆவி, பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி யாருடைய நாமத்தினால் அனுப்பப்படுகிறதுனா, கிறிஸ்து பிதாவினுடைய நாமத்தினால் வந்தார். பரிசுத்த ஆவி யாருடைய நாமத்தினால வர்றதா சொல்லப்படுது?
கிறிஸ்துவின். அதனாலதான் இந்த 3 நாமத்திற்குரிய ஏற்ற 3யுமே மிங்கிள் பண்ணக்கூடிய ஒரே நாமம் எதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு. அதனால அப்போஸ்தலர்கள் கொடுத்த அந்த ஞானஸ்தானமும் கரெக்ட் தான். கிறிஸ்து நம்மளுக்கு கட்டளை எடுத்து கொடுத்த பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற 3 நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறதுங்கிறது கரெக்ட் தான். 3மே ஒரே காரியத்திற்குரிய நாமத்தை உடையதாக தான் இருக்கிறது அப்படிங்கறத இதுல தெளிவா நம்ம புரிந்து கொள்கிறோம். அதனால அதுல நம்மளுக்கு எந்த சந்தேகம் இல்லை. அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால கொடுத்தாலும் கரெக்ட் தான். கர்த்தராகிய கிறிஸ்து யாசுவா மெசியாவினுடைய நாமத்தினால கொடுத்தாலும் கரெக்ட் தான். சரிங்களா? ஆகவே நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையின்படியே ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் அவர் அனுப்பினவராகிய யாசுவா மெசியாவினுடைய நாமத்தினாலும் பரிசுத்தாவி அப்படிங்கிற கிறிஸ்து யாசுவா மெசியாவின் நாமத்தினால் அனுப்பப்படுகிற பரிசுத்தாவினுடைய நாமத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். 3 சேர்த்து அப்படிங்கிற ஒரு காரியமாக நாம அளவில தான் இதை நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த நாமம்ங்கிறது என்னன்னாக்கா அதனுடைய ஆழங்களை அவர்கள் இருவரை பற்றிய ஆழங்களை புரிந்து கொண்டு பரிசுத்தாவி என்ன என்பதை அறிந்து கொண்டு அதற்குள்ளான தெளிவான சத்தியத்தின் ஆவியினால் வழிநடத்தப்படுகிற அந்த காரியங்களை அடையாளப்படுத்துதுங்கிறதை நம்ம புரிந்திருக்கிறோம். சரி, அப்ப அன்னைக்கு உலகளாவிய அளவுல அநேக புறஜாதிகள் மத்தியிலும் மற்ற மதங்கள் மத்தியிலும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அது அது வந்து பாவ மன்னிப்புக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப அது வந்து உண்மையிலேயே அந்த பாவ மன்னிப்புக்கான ஸ்நானம் வந்து காசி ராமேஸ்வரத்துல கொடுக்குறாங்களே அது வந்து ஞானஸ்தானம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அது மனம் திரும்புதலுக்கான ஒரு ஞானஸ்தானம் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா யார் பேர்ல கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு அந்த அறிவு இருக்குதாங்கிறது தெரியல. ஆயினும் ஒருவேளை இது ஒரு நம்மளுடைய அனுமானங்கள் தான். தோமா இந்தியாவுக்கு வந்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவர் ஞானஸ்தான காரியங்களை செயல்படுத்தும் பொழுது இது நடைமுறையில பழக்க வழக்கமான பாரம்பரியமாக மாறி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானங்கள் இருக்கு. சரிங்களா? ஓகே, அப்ப இதை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம வேதத்தின் ரீதியாக ஒரே ஞானஸ்தானத்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஞானஸ்தானம் எது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ளாக போகும் பொழுதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்துல எத்தனை வகையான ஞானஸ்தானம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு ஞானஸ்தானம் என்னன்னா யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஒரு ஞானஸ்தானம். சரிங்களா? இது எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஞானஸ்தானத்துக்கு கிறிஸ்து போய் பரிசுத்தாவியை அனுப்பின பிறகு கொடுக்கப்படுகிற அந்த ஞானஸ்தானத்துக்கும் யோவான் ஸ்நானகன் கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக கொடுத்த அந்த ஞானஸ்தானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் பணியில 19ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 வசனத்துல வாசிக்கும் பொழுது படிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் வசனம் 1 பக்கம் 190. அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் என்ன ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். பாத்தீங்களா? அப்ப ஞானஸ்தானம் பல வகை உண்டுங்கிறத இதுல இருந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்ப எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்க அப்படிங்கும் போதுதான் அவர்கள் சொல்றாங்க. படிங்க. அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். ஓகே, அப்ப இந்த ஞானஸ்தானம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி வருகிறவரா இருக்கக்கூடிய அப்படின்னாக்கி அவர் ஆல்ரெடி அறிமுகம் படுத்தி விட்டார். யார பத்தி? கிறிஸ்து தான் இந்த வந்து நிக்கிறார் பாருங்க உங்க மத்தியில அப்படின்னு சொல்லிட்டு யாரு? யோவான் ஸ்நானகன். இவர் தாங்க அந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, மீட்கும் பொருளை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய இரட்சகராய் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சாட்சிகளும் இந்த நபரை தான் சொல்லப்பட்டிருக்கு. இவர் பேர்ல இவரை ஏற்றுக்கொண்டு அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டார். சரிங்களா? இது எப்ப நடக்குதுன்னா ஆண்டவருடைய மரணத்துக்கு முன்பாக. சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம் அதுல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு ஞானஸ்தானம். அதுல அந்த யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்துல இன்னொன்னு என்னன்னா மனம் திரும்புதல். அப்ப மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா 2-3 விஷயம் இருக்கு. அதுல விசேஷ விதமாய் பரலோக ராஜ்யத்திற்கு மனம் திரும்பணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அப்ப மனம் திரும்புங்கள் தான் சொன்னாரு. பரலோக ராஜ்யத்திற்குரிய மனம் திரும்புதலுக்குரிய விஷயத்தை யாரு தான் சொல்லி கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா
கிறிஸ்து தான் அநேக ஓமைகளோடு சொல்லி கொடுத்தார். அதுல 2 ஓமைகளுக்கு தான் விளக்கம் சொன்னார். 39 ஓமைகள் அது தெளிவா யாருக்கு சொன்னாரானாக்க சொல்லல. நம்ம தான் அதை ஆராய்ச்சி பூர்வமா ஒவ்வொரு ஓமைகளாக நம்ம பார்த்து வருகிறோம். அதனுடைய அர்த்தங்களும் நம்ம புரிந்து வருது. அப்ப மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ஒண்ணு பரலோக ராஜ்யத்திற்குரிய எல்லா தயாரிப்பு வேலையில அப்படிங்கும் பொழுதுதான் இதுவரை நம்ம பார்த்து வந்த அநேக பாடங்கள்ல மனம் திரும்புதல் அப்படிங்கிறதுனுடைய காரியம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது செத்த கிரிகைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் அப்படின்னு ஒரு மனம் திரும்புதலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒண்ணு என்னன்னா பரலோக ராஜ்யத்திற்கு உரிய எல்லா சத்தியங்களையும் அறிகிற அறிவுக்கான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா மனதை மாற்றுதல். ஒரு மனம் இதுவரை இருக்கும் நம்மளுக்கு மனசு, அந்த மனசெல்லாம் விட்டுட்டு தேவன் கொடுக்கக்கூடிய அந்த சத்தியத்தின் அறிவுக்குள்ளாக நம்மளுடைய மனசை ஒப்பு கொடுத்து அதற்கான அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல நம்மளை தயார் பண்ணி நம்மளை தேவன் எங்கு அழைத்திருக்கிறாரோ அந்த பரலோக அழைப்புக்கான முழு தகுதியோடு நம்மளை மனம் திரும்புறது. அதாவது நம்ம இந்த உலோக காரியங்களை நோக்கி இருக்கிற பயணத்தை விட்டுட்டு பரலோக காரியத்திற்குரிய மனதை, நம்முடைய சித்தத்தை மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஆவிக்குரியவைகளோடு பகுத்து பார்க்கக்கூடிய அந்த சிந்தையை தான் நம்ம புது சிருஷ்டியினுடைய காரியத்துல என்னன்னு சொல்லியிருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? புது சிருஷ்டி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? மனசுதான். இப்ப அந்த புது சிருஷ்டிங்கிறது சொல்லுங்க, சிந்தை தான். இப்ப இந்த ஒரு சரீரத்துல இருக்கக்கூடிய இந்த தெய்வீக சத்தியங்களை உள்வாங்கி இருக்கிற அந்த சிந்தை இருக்கு இல்லையா, அந்த சிந்தை மட்டும்தான் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டி தான் என்ன ஆக போகுதுன்னா, நம்மளுக்காக ரெடியா வச்சிருக்கிற இன்னொரு பாடி இருக்குது. அது என்ன பாடிங்க? அது 1,44,000 பேருக்குன்னே ஒரு பாடி இருக்குது, மகிமையினுடைய ஆவிக்குரிய சரீரம். அதுல இந்த சிந்தை மட்டும்தான் அந்த ஒரு பாடியில போகும். தலை முதல் பாதம் வரை உள்ள எந்த விஷயமும் போதா. நீங்க என்னென்ன உங்க சொத்து சுகம் நகை நட்டு வீடு எல்லாம் அங்க போகுமா? எல்லாம் இங்க முடிஞ்சு போயிடும். இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அங்க போகும்னா என்னதான் போகும்? மாமிசமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை. ஆனா எது மட்டும்னா கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தை உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த சிந்தை தான் எங்க போகுது? புது சிருஷ்டிக்குரிய அந்த சிந்தை மட்டும்தான் அந்த ஆவிக்குரிய சரீரத்துல போக போகுது. அப்ப இந்த புது சிருஷ்டிக்குரிய அந்த ஒரு ஜீவியத்திற்குள்ளாக நம்மளை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த சத்தியங்கள் எல்லாமே, நம்ம கேட்கிற சத்தியங்கள் நிமித்தம் நம்முடைய மனசு என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரைட்டுன்னு ஒரு முடிவெடுத்து அதற்கான மனம் மாற்றம் பண்ணிக்கிறோம்ல, பரலோக ராஜ்யத்திற்குரிய ஒரு விஷயமா. அது ஒரு காரியமாக இருக்குது. அடுத்தது செத்த கிரிகைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அப்ப யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்போஸ்தலர் 19 படிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானங்கிறப்ப சிந்தையின் அடிப்படையிலான மனம் திரும்புதலுக்குரிய காரியத்தை சத்தியத்தின்படி கிறிஸ்து தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு ஒழிஞ்சு யோவான் ஸ்நானகன் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல. ஒரு சில விஷயங்களை, நீதியான காரியத்தை, கற்பனைகளை, ஒரு சில காரியங்களை சொல்லி கொடுத்தாரு. அது யாருக்கு வழி நடத்துறதுக்கு ஏதுவா இருந்துச்சுன்னாக்க கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்துறதுக்கு ஏதுவா தான் இருந்துச்சு அந்த ஞானஸ்தானமும் அவருடைய போதனையும். ஆனா செத்த கிரிகைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் அப்படிங்கிறது அவர் கண்டிச்சு உணர்த்துறதெல்லாம் என்னங்க? நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய நீதியை, நீ இப்படி எல்லாம் தப்பு பண்ற, இதெல்லாம் விட்டுட்டு மனம் திரும்பு, பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்பு, இப்படிங்கிற ஞானஸ்தானத்தை தான் அவர் கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். 2 விஷயம். ஒண்ணு, வர இருக்கிற கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர் தாங்க நீங்க எதிர்பார்த்த ஆளு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்வது. 2வது, பாவங்களை விட்டுட்டு மனம் திரும்பி நீதிக்கு பிழைக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கான ஒரு மனம் திரும்புதல். இந்த 2 விஷயத்துக்காக தான் அப்போ யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தார். இப்ப கேள்வி என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கு? பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானம் தான் கொடுக்குறாங்க. ஜென்ம பாவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆதாமுக்குள்ளாக நம்ம பிறந்திருக்கிற அந்த ஜென்ம பாவம், அதை தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் இருக்கு. அதுவும் கவுண்டிங்ல தான் வரும். இந்த அத்தனை பாவங்களுக்கும், ஜென்ம பாவம் பிளஸ் நம்மளுடைய பாவங்களுக்கெல்லாம் பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஞானஸ்தானம் மட்டும்தான் கிறிஸ்தவம் இன்னைக்கு கொடுக்குது. ஓகே, இந்த ஞானஸ்தானம் கிறிஸ்துவை விசுவாசி, நீனும் உன் வீட்டாரும்
ரட்சிக்கப்படுவாயின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அந்த ஞானஸ்தானம் யார் கொடுத்த ஞானஸ்தானம்? யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம். இததான் அப்போஸ்தலர் கேள்வி கேட்கும்போது அப்போஸ்தலர் 19 நீங்க எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்க அப்படிங்கும்போது நாங்க யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் எடுத்தோங்கிறதா இன்னைக்கு முழு கிறிஸ்தவமும் ஞானஸ்தானத்துக்கான காரியத்துல கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மனம் திரும்புதலுக்கான கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு ஞானஸ்தானத்தை தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒழிஞ்சு இந்த மனம் திரும்புதல்ல பரலோக ராஜ்யத்திற்குரிய சத்தியங்களா இருக்கக்கூடிய அதற்கான மனம் மாறுதல் இருக்குதான் பாத்தீங்கன்னா அதுல இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள தெளிவான சத்தியம் இல்லை. ஏன்னா சத்தியத்தினால் ஜெனிப்பிக்கப்படுவதுதான் புது சிருஷ்டியினுடைய மிக முக்கியமான ஜெனிப்பிக்கப்படுதல். சரிங்களா? இதை யாக்கோபு 1:18 பாக்குறோம். அவருடைய சிருஷ்டியில் நாம் முதற் பலன் ஆவதற்கு சத்திய வசனத்தினால் நாம் ஜனனமாயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்குள்ள நம்ம பாக்குறோம். அப்ப வசனத்துக்குள்ளாக வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அந்த காரியத்திற்குள்ளான லிட்டரலா சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியத்திற்கும் நாம் தெளிவான சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் நம்ம இருக்கிற பட்சத்துல அது என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா தெளிவான ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம வரலங்கிறது நம்ம புரிந்து கொள்ளலாம். பாருங்க, நம்மளை காட்டிலும் வைராக்கியமான ஆள் யாருனாக்க பவுல். அப்போஸ்தலர் 26 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 9வது வசனம். முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். பாருங்க, அதனுடைய உச்சமான கோபம், குரோதம், வைராக்கியம் யாருடைய? அப்போஸ்தலர் பவுலினுடைய கோபம், குரோதம், வைராக்கியம். இதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களே கொல்ற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு அந்த முதல் ரத்த சாட்சி சாகும் போது இவர் தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நிக்கிறாரா, சாவட்டும் கொல்லட்டும் அப்படின்னு. அப்ப ஸ்தேவானுடைய மரணத்துல அப்ப முன்ன காலத்துல அவர் பெற்றிருந்த அந்த ஞானஸ்தானமும் அந்த மனம் திரும்புதலுக்கான காரியமும் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவினுடைய விஷயம் எல்லாம் அவர் தெளிவற்று இருந்தார். இன்னும் விசேஷ விதமா சொல்லும் போது இந்த சத்தியத்துக்குள்ள வரும்பொழுதுதான் நம்மளுக்கு தெளிவான சத்தியத்துல பிதா யார் குமாரன் யாருங்கிறத தெரிஞ்சிருக்கும், பரிசுத்தாவி என்ன அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம யாரை சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம்? பிதாவை ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது? சகோதரன் அப்படிங்கிறத வேதவசனம் கிளியரா சொல்லுது. என் பிதாவும் உங்கள் பிதாவும். யோவான் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். என் பிதாவும் என் தேவனும் உங்கள் தேவனும்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்மளுக்கு இந்த புது சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய இந்த புது சிருஷ்டிகளுக்கான மகிமை என்னன்னா பிதாவுக்கு ஒத்த தன்மையில கிறிஸ்து போயிருக்கிறார். அதே தன்மையில தான் இந்த 1,44,000 பேரும் போறாங்க. கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் பிதாவுக்கு, நாம் அவரால் தத்தெடுக்கப்பட்ட அடாப்டட் பிள்ளைகள். அப்படிப்பட்ட அடாப்டட் பிள்ளைகள்னா தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள்ல 1,44,000 பேருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம்ல ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படுது. அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்குள்ள போகும்போது நாம் கிறிஸ்துவ ஏசப்பான்னு சொல்றதுல நியாயம் இல்லை. அவர் அதனாலதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10 நம்ம கிளியரா பாக்குறோம். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒருவராலே உண்டாயிருக்கு. அப்ப பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? மீட்கும் பொருளை கொடுத்து நம்மளுக்காக மரித்தவர் யாருங்க? பிதாவா குமாரனா? குமாரன். அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலதான் நாம் பரிசுத்தமாகிறோம். அப்ப பரிசுத்தம் செய்கிறவர் யாருன்னா கிறிஸ்து. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு? நாம. இவர்கள் இரு குரூப்பையும் உண்டாக்கினவர் யாருன்னா படிங்க வசனத்துல. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாய் இருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களின் சகோதரன் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். அப்ப இந்த 1,44,000 பேரும் கிறிஸ்துவ எப்படி கூப்பிடணும்? அவர் கூப்பிட வைக்கப்படல. ஆனா நம்மளுக்கு பழகி போச்சு ஏசப்பா ஏசப்பான்னு. அப்படி தட்டி எழுப்பினா ஏசப்பான்னு தான் எந்திரிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு ரத்தத்துல ஏத்தியாச்சு. ஏன்னா ஒருவேளை நம்ம ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்முடைய வாயின் வார்த்தையின் நிமித்தமே தேவன் நியாயந்திருக்க போறார். அதான் வசனமும் சொல்லுது. அவர்கள் வாயின் வார்த்தையின் நிமித்தமே கடைசி நாளில் நான் நியாயந்திருப்பேன். இப்ப நம்ம ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லணும்னா 2ஆம் ஆதாமுக்கும் 2ஆம் ஏவாளுமாய் இருக்கக்கூடிய யாரு? சபை வாய்ப்புல இருக்கிறவங்களுக்கும் முழு மனுக்குலமுமே 2ஆம் ஆதாமுக்கும் 2ஆம் ஏவாளுக்கும் தான் பெத்தெடுக்க போறாங்க. மாமிசமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை. இந்த உலகம் முழுவதுமே உயிர்த்தெழுந்து வரப்போறது எப்பன்னா கிறிஸ்துவும் சபையும் நிறைவடைந்த பிறகு முழு உலகம் ரட்சிக்கப்படும். அப்படி ரட்சிக்கப்படும் போது நம்முடைய ஆண்டவரையும் சபையையும் இந்த உலகம்
இரண்டாம் ஆதாமாகவும் இரண்டாம் ஏவாளாகவும் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஏசப்பான்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவர் நித்திய பிதா. இரண்டாம் ஆதாம், அதாவது ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிரடையக்கூடிய அந்த மாமிச ஜீவனுக்கான உயிரடைதல் தான் உலக ஜனங்களுக்கு. நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஜீவன்? நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜீவன் கொடுக்க போறாருன்னா, சாகாமைக்குரிய பிதாவினுடைய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அதற்குரிய சரீரம் கிடைக்க போகுது. அதுதான் கிறிஸ்து பெற்றிருக்காரு. அதற்கு இணையான சரீரம் நம்மளுக்கும் கிடைக்க போகுது. அப்படிங்கும் போது நாம் யாரா ஆகிறோம்னா கிறிஸ்துவுக்கு சகோதரர்கள். இந்த வித்தியாசம் புரிஞ்சிச்சுனாக்க நம்ம இதுல கிளாரிபிகேஷன் ஆயிரும். அப்ப இந்த உலக ஜனங்களுமே ஒரு வகையான ஞானஸ்தானத்துக்குள்ள போறாங்க. இந்த ஞானஸ்தானம் அப்படிங்கிறதுனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமே மரித்து எந்திரித்தல் அப்படிங்கறதான் அர்த்தம். சரிங்களா? மரித்து எந்திரித்தல். இப்ப பாவத்துக்கு மரிக்கிற நாம கிறிஸ்துவுக்குள்ளாக முழு மனுக்குலமுமே எந்திரிச்சு வந்துடும். அதுவுமே ஒரு ஞானஸ்தானம் தான். உதாரணமா எகிப்தில இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வரும்போது அதுவுமே ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுது. நோவா காலத்துல அந்த கப்பல் வரும்பொழுது அதுவுமே ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுது. இதெல்லாம் அடையாளங்கள் தான். நிழலுக்கான ஒரு பொருள் பார்க்கணும் நிறைய. அப்ப இதுலதான் கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எல்லாரும் உயிர் அடைகிறாங்க. அப்படிங்கும் போது ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறாங்க போது இந்த மரணத்திலேருந்து உயிர் மாமிச ஜீவியத்திற்கான உயிர் கொடுக்கிறதுக்கான மீட்கும் பொருளுக்கான ஜீவனை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து கொடுத்த அந்த ஜீவன் பரலோகத்திற்குரிய ஜீவனை கொடுத்தாரா, பூமிக்குரிய ஜீவனை கொடுத்தாருங்களா? கிறிஸ்து இங்க பூமியில வந்து பரலோகத்திற்குரிய ஜீவனுக்கான அந்த ஜீவனை சிலுவையில கொடுத்தாரா, பூமிக்குரிய ஜீவனை கொடுத்தாரா? பரலோகத்திற்குரிய ஜீவனா இருந்தா அவர் மாமிசத்திலே எங்க போயிருக்கணும்? பரலோகம் போயிருக்கணும். அவர் மரித்தது ஆவிலையா? பரலோகத்துக்குரிய ஒரு ஜீவன்னா ஆவில மரிச்சாரா? அப்ப நான் கேட்டது நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் கொடுத்த ஜீவன் மாமிசத்திற்குரிய ஜீவனை கொடுத்தாரா, ஆவிக்குரிய ஜீவனை கொடுத்தாரா? அதுதான் நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் நம்ம ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு கேள்வி. சரிங்களா? இப்ப இதுல கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுறதுங்கிறது இந்த மாமிசீக ஜீவனுக்குள்ளாக எல்லாரும் எந்திரிக்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் மாமிசத்துலதான் உயிர் கொடுத்தாரு வந்து ஆவில உயிர் கொடுக்கறதுன்னா பரலோகத்திலே இருந்து அவர் உயிரை கொடுத்திருக்கலாம். அவர் பூமிக்கு வராமலே பரலோகத்திலே அங்கே ஆவிக்குரிய ஜீவனை அங்கேயே கொடுத்திருக்கலாம். அது செட் ஆகாதுங்க. ஏன்னா தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டது அப்படின்னா அவர் ஒருவேளை தேவதூதர் தன்மையில கூட ஜீவனை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா தேவத்தன்மையில கொடுத்திருக்கலாம். ஆனா இங்க தேவை என்ன மாதிரி ஜீவன்? மீட்கும் பொருள்ல பாக்குறோம் ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்னா மனுஷன் செத்த பாவத்துக்குள்ள போனானா அதே நிகரான மனுஷனுக்கு நிகரான ஜீவனை தான் கொடுக்கணும். அதான் கிறிஸ்து மனுஷனாக வந்து அந்த ஜீவனை கொடுத்தார். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப முழு மனுக்குலத்துக்கான மாமிசீக ஜீவனை கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய யாசுவா மெசியா. சரி, இப்ப ஆண்டவர் கொடுத்த ஜீவன் இருக்கு இல்லையா, மனுஷீக ஜீவன். நல்லா கவனிச்சுக்கோங்க. மனுஷீக ஜீவனை தான் அந்த மனுஷத்தன்மையில உள்ள ஜீவனை கொடுத்தார், தேவத்தன்மையில உள்ள ஜீவனை கொடுக்கல. சரிங்களா? தேவன் அதை தான் எதிர்பார்த்தார். அதனாலதான் இதோ என் ஆவியை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு கொடுக்கும்போது அது தேவனுக்கும் தேவைப்பட்டுச்சு. ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா முழு மனுக்குலமும் மரணத்துக்குள்ள போயிருக்கு. அவங்களுக்கு இந்த மனுஷீக ஜீவன், பரிபூர்ண மனுஷீக ஜீவன் தேவை. சரிங்களா? ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி உள்ள அந்த ஜீவன் தேவை. பாவம் செஞ்ச பிறகு உள்ள ஜீவன் தான் எல்லாருமே நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப அந்த ஜீவனை கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வாங்கிட்டு மனுஷீக ஜீவனை நல்லா கவனிங்க. மாமிசத்தில் மனுஷீக ஜீவனை பிதா குமாரன் இடத்திலிருந்து மனுஷனா உயிர் கொடுக்கும் பொழுது அதை வாங்கிட்டு 3 நாள் கழிச்சு உயிர் தள்ளும் பொழுது மாமிசத்தில் எழுந்திருச்சாரா, ஆவியில் எழுந்திருச்சாரா? அப்ப இந்த ஆவியில் கொடுக்கப்பட்ட அந்த ஜீவன் வந்து அவர் மனுஷனா இருந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு எந்திரிக்கல. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் எந்திரிச்சது எந்த ஜீவன்ல? தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஜீவனை யாருக்கு கொடுத்தாருங்க? கிறிஸ்துவுக்கு. அதுதான் பிதாவாகிய தேவன் ஒரு விஷயத்துல சொல்றார். யோவான் 5:26 படிக்கலாம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பாருங்க, இதுல நீங்க நல்ல தெளிவான ஒரு வசனம். சரிங்களா? பிதாவாகிய தேவன் தன்னில் தான் ஜீவன் உள்ள அந்த தன்மைக்கு பேர் தான் சாகாமைக்குரிய ஜீவன், சாக முடியாத தன்மைக்குரிய ஜீவன். சரிங்களா?
அது போல குமாரனுக்கும் அதே மாதிரியான ஒரு வாய்ப்புக்குரிய ஜீவனை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்படிங்கிற அந்த ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த சாகாமைக்குரிய ஜீவனை எப்பொழுது பெற்றுக்கொண்டார்னா, வெளிப்படுத்தல் 1:18 பாக்குறோம். இதோ மரித்தேன், இதோ சதா காலத்துக்கும் உயிரோடு இருக்கிற அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, அதுதான் சாகாமைக்குரிய ஜீவனை பெற்றுக்கொண்டார். யாரு? கிறிஸ்து. அவர் மரிச்சது மாமிசீக ஜீவன்ல, அது நித்திய ஜீவன், மனுஷனுக்கு தேவைப்படுற ஜீவன். அதை பிதா வாங்கிக்கிட்டு குமாரனுக்கு கொடுத்தது என்ன மாதிரி ஜீவனா, தனித்துவம் உள்ள தன்னில் தானே ஜீவன் உள்ள தன்மை. அதாவது மனுஷீக ஜீவனுக்கு, தேவதூதர் ஜீவனுக்கு, மிருகங்களுக்குள்ள ஜீவன்லாம் சாப்பாடு சாப்பிட்டாதான் உயிரோட இருக்கலாம். ஆனா தேவன் உயிரோட இருக்கிறதுக்கு மற்ற எதையுமே சாப்பிட்டு மற்ற எதையுமே சார்ந்து உயிரோட இருக்க வேண்டியதில்லை. பிதாவாகிய தேவனுக்கு அவருக்கு ஜீவன் எங்க இருக்குது? தனக்குள்ளேயே இருக்குதுன்னு சொல்றாரு. அவருக்கான ஜீவன் தனக்குள்ளே இருக்குது, வெளியே சார்ந்து இல்ல. அதே மாதிரியான ஜீவனை கிறிஸ்து மாமிசத்துல மனுஷனா மரிக்கும் போது அந்த ஜீவன் யாருக்கு தேவைப்பட்டுச்சு? யாருக்கு தேவைப்பட்டுச்சு? முழு மனுக்குலத்துக்கும் தேவை. அதனாலதான் பிதா கேட்கிறாரு, எனக்கு யாருப்பா இந்த காரியமா போய் இந்த ஜீவனை எனக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட கொடுக்க முடியல. கிறிஸ்து தன்னுடைய குமாரனே மனுஷனாக அனுப்பி அந்த மனுஷீக ஜீவனை பிதா குமாரன் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட கொடுத்தது என்ன ஜீவன்னா, சாகாமைக்குரிய ஜீவன். சரிங்களா? பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்கிறப்ப 1 தீமோத்தி 1:17 வாசிங்க. நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமை. பாருங்க, இது யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா, பிதாவாகிய தேவன் அழிவில்லா தன்மையில இருக்கிறார், சாகாமையில என்றென்றைக்கும். அதுதான் என்னதுங்க? நித்தியமும் அழிவில்லா தன்மையில இருக்கிறார். சரிங்களா? நம்முடைய ஆண்டவர் இப்ப என்ன தன்மையில உயிர் தழும்போது என்ன தன்மைக்குள்ள போயிட்டாருங்க? நித்திய ஜீவன், மனுஷீக நித்திய ஜீவனை மீட்கும் பொருளாக சிலுவையில கொடுத்த பிறகு மாமிசத்துல மரிக்கிறார். ஆவியில உயிர்ப்பிக்கப்படும் போது என்ன ஜீவனோட எந்திரிக்கிறார்? சாகாமைக்குரிய ஜீவனோடு எந்திரிக்கிறார். புரியுதுங்களா? இப்ப இந்த நித்திய ஜீவனை கொடுத்துட்டு பிதாவிட்ட இன்னும் மகிமை பொருந்தின ஜீவனை பெறும் பொழுதுதான் 1 தீமோத்தி 6:13 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:13 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு. பாருங்க, தீமோத்திக்கு சொல்றார், கிறிஸ்து 2ஆம் வருகையில பிரசன்னமாகிற வரையும் நீ இந்த நான் சொல்ற காரியத்தை கடைபிடிச்சுக்கிட்டு. இந்த கடிதம் எழுதும் பொழுது நம்முடைய ஆண்டவர் எங்க இருக்கிறாருங்க? பரலோகத்துல, இல்லைங்களா? மரித்து உயிர்த்து பரலோகம் போயிட்டார். இப்ப நீங்க தொடர்ந்து படிங்க. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானம். பாருங்க, எல்லாரையும் உயிரோட இருக்க செய்கிறவர் யாருங்க? கிறிஸ்துவ உயிரோட இருக்க செஞ்சவர் யாருங்க? புரியுதுங்களா? அவருடைய சன்னிதானத்திலும். அப்ப பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துல எல்லாரையும் உயிரோட இருக்க செய்கிற அப்படிங்கும் போது கிறிஸ்துவும் சரி, முழு மனுக்குலமும் சரி, 144 சரி, எல்லாரையும் உயிரோட இருக்க வைக்கிற ஒரே தேவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அவருடைய சன்னிதானத்துல அப்படிங்கும் போது அந்த சன்னிதானத்துல யாரெல்லாம் வர்றா? கிறிஸ்துவும் வர்றார், நம்மளும் வந்துடுறோம். இந்த வாய்ப்புல உள்ள 144,000 பேர் வந்துடுறோம். மற்றும் எல்லா தேவதூதர்கள், பிரதான தூதர்கள், மனு எல்லாமே வந்துடுறாங்க. நீ சொல்ற எல்லாமே வந்துடுறாங்க. ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம். பாருங்க, போஞ்சி பிலாத்தின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவுடைய சன்னிதானம். பாருங்க, இந்த இடத்துல போஞ்சி பிலாத்தின் முன்னிலையில் நல்ல சாட்சி பெற்றவர் யார்? அவர் என்ன சொன்னாரு? இதோ மனிதன், இவரிடத்துல நான் ஒரு குறையும் காணலன்னு உலகளாவிய மனுஷன்ல ஒரு உச்சிதமான ஒரு மனுஷன், ஒரு பொறுப்புள்ள, ஒரு உலகத்துல உள்ள பொறுப்புள்ள ஒரு மனுஷன் சொல்றார், இவருக்கு எந்த ஒரு பாவமும் இல்லைன்னு. அவர்கிட்டையும் நற்சாட்சி, பரலோகத்திலையும் நற்சாட்சி, பூமியிலும் நற்சாட்சி பெற்றவர். சரிங்களா? இப்படிப்பட்ட அந்த வார்த்தை சொல்றார். சரிங்களா? இவர் மேல நான் ஒரு குற்றமும் காணலன்னு சொல்லும் பொழுது விசாரணை பண்றார், திரும்ப திரும்ப விசாரணை பண்றார். ஒரு குற்றமும் நான் காணலையே, நான் எப்படி எங்க சட்டத்தின்படி அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாதுங்கிறத சொல்றாரு. சரி, உங்க விருப்பத்துக்காக வேணா சாட்டை அடி கொடுக்குறேன்னு சொல்லி தான் விருப்பத்துக்காக கொடுத்தாரு, வந்து தண்டனைக்கான சாட்டை அடிகள் இல்ல அது. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். இந்த இடத்துல தேவன் போட்டிருக்கு இல்லையா? ஒரிஜினல்ல தேவன்லாம் இல்லைங்க. அந்த பிரசன்னமாகுதலை அவர் வெளிப்படுத்துவார்னா கிறிஸ்து தான் வரும்பொழுது அதை வெளிப்படுத்துவார். தேவன்ங்கிறது ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இல்ல.
அவர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. சரிங்களா? இது ஒரு தவறான மொழிபெயர்ப்பு. அவர் தான் இங்க காரியங்களாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஓகே. அவர் யாருன்னா கிறிஸ்து. அவர் வரும்பொழுது அதை வெளிப்படுத்துவார். தொடர்ந்து வாசிங்க. அவர் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார். ஆ. அவரே அவரே அப்படின்னா இந்த இடத்துல அவரேங்கிறது யாரை குறிக்கும்? பிதாவையா குமாரனை? கிறிஸ்துவ குறிக்கும். புரியுதுங்களா? கிறிஸ்துவ குறிக்கும். இப்ப அவர் என்ன நிலைமைக்குள்ள வந்துட்டாருன்னு அந்த கடிதம் எழுதும் பொழுது படிங்க. அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாகாமை உள்ளவர். அதாவது பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துல இப்ப சபை உயிர்த்தெழுந்து போறதுக்கு முன்னாடி வரையும் ஒருவராய் சாகாமை உள்ளவர் யாருங்க? அததான் சொல்றாரு. அந்த சாகாமைக்குள்ள இப்ப யார் போயிட்டா? கிறிஸ்து போயிட்டார். புரியுதுங்களா? அப்ப அந்த சாகாமைக்குள்ள இப்ப யார் இருக்கிறான்னா நித்திய ஜீவனை மனுஷீக ஜீவனை மனுஷனாக கல்வாரியில கொடுத்த பிறகு சாகாமைக்குரிய ஜீவன்ல உயிர்த்தெழுந்து இப்ப போய் இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துல இப்ப ஒரே ஒருத்தர் தான் சாகாமைக்குள்ள இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய். அப்ப இந்த வசனம் கொஞ்சம் இடிக்கும். சரிங்களா? அதாவது சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர்னாக்க சேரக்கூடாத ஒளி யாருன்னா தேவன் ஒளியாக இருக்கிறார்னு சொல்லப்படுது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம். அப்ப தேவன் ஒளியா இருக்கிறாருன்னா அந்த ஒளியில் வாசம் செய்கிறவர் யார்? இப்ப பிதாவின்குள் வாசம் செய்கிறவர் யாருங்க? சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் யார்? அதுவும் கிறிஸ்து தான். சரிங்களா? அப்ப மனிதரில் கண்டிராதவரும் காணக்கூடாதவருங்கிறப்பதான் இப்ப கேள்வி வருது. சரிங்களா? இப்ப ஆண்டவர் மனிதரால் காணப்பட்டாரா இல்லையா? எப்படி இந்த வசனம் கிறிஸ்துவுக்கு பொருந்தும்? பொருந்துமா? பாருங்க. இந்த கடிதம் எழுதும் பொழுது பிலாத்துவின் சன்னிதானத்தில் நற்சாட்சி பெற்று மரித்து உயிர்த்த பிறகு அந்த மகிமை அடைந்த சரீரத்துல சாகாமைக்குள்ள போன பிறகு மனிதரில் கண்டவரா? அப்ப இந்த கடிதம் எழுதும் பொழுது அவர் மனிதரில் கண்டிராத தன்மைக்குரிய மாமிச கண்களுக்கு புலப்படாத அளவுக்கு போயிட்டார். சரிங்களா? அததான் இந்த கடிதம் எழுதும் பொழுது அவர் என்ன ஆயிட்டாருங்க? மனிதரில் கண்டிராதவரும் காணக்கூடாத தன்மையிலும் இருக்கிறார். இதை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ல படிச்சோம்னா அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் எப்படி இருக்கிறார் என்று நான் அறியேன் அப்படின்னு யோவான் அப்போஸ்தலன் சொல்றார். ஆனா எப்ப நம்ம அவரை அப்படியே பார்க்கும்படி அறிஞ்சு கொள்வோங்கிறத சொல்றாரு பாருங்க. படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப யோவான் அப்போஸ்தலன் கூட அவர் எப்படி இருக்கிறாருங்கிறத நான் அறியல, எனக்கு தெரியாதுன்ட்டார். தரிசனத்துல எல்லாம் பார்த்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் மாதிரி அடையாள பாசையில தான் பார்த்திருக்கிறார். சரிங்களா? அவர் இருக்கிற வண்ணமா நான் எப்ப அறிஞ்சுக்குவேன்னா நான் இந்த மாமிச சரீரத்தை விட்டு ஆவிக்குரிய சரீரத்துல அங்க இருக்கும் பொழுதுதான் அவர் இருக்கிற வண்ணமாய் நானும் இருப்பேன். அப்பதான் நான் அறிஞ்சு கொள்ள முடியுங்கிறார். சரிங்களா? இப்ப நிறைய பேர்லாம் போய் இயேசுவை பார்த்தேன் பிதாவை பார்த்தேன் எல்லாம் கட்டுக்கதை. அப்போஸ்தலர் யோவானுக்குமே தெரியாத ஒண்ணு இப்ப இருக்கிற நிறைய பேர் பார்த்தேன் போனேன்லாம் சொல்றதெல்லாம் முழுவதும் கட்டுக்கதை. சரிங்களா? இதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா யோவான் அப்போஸ்தலனுக்கே தெரியாத ஒண்ணு இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிட்டா அதெல்லாம் போய். அப்ப இதுதான் என்னன்னு பாக்குறோம்னா அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கலாம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் வசனம் 16. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இந்த ஒரு வசனம் புரியுதுங்களா? அவர் மாமிசத்துல மனிதனா வந்திருக்கும் போது நாங்க அறிஞ்சிருந்தோம் அவர் யாரு என்னங்கிறது கண் கூட பார்த்தோம். ஆனா இப்ப நாங்க மாமிசத்தின்படி அவரை பார்க்க முடியாத தன்மையில இருக்கிறாரு. அப்படின்னா என்ன தன்மை இது? இதுதான் சாகாமைக்குரிய மனிதரில் கண்டிராத காணக்கூடாத தன்மையில இப்ப இருக்கிறாருங்கிறது புரிஞ்சிருக்கும். அப்ப இந்த சாகக்கூடா தன்மைக்குரிய அந்த ஜீவன் இருக்கு இல்லையா? அந்த ஜீவனை யார் தான் கொடுக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து கொடுப்பாரா பிதா கொடுப்பாரா? நான் கேள்வி கேட்டுக்கிறேன், நீங்க ஈஸியா பதில் சொல்லலாம். பிதா கிறிஸ்துகிட்ட இருந்து ஒரு ஜீவனை வாங்குறார். அது என்ன ஜீவன்? அது யாருக்கு தேவைப்படுற ஜீவன்? மனுக்குலத்துக்கு மனுஷனுக்கு தேவைப்படுற ஜீவனை பிதா குமாரன் ஆகிய கிறிஸ்து மனுஷனா இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஜீவன் வேணும்பான்னு நித்திய ஜீவனை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அவருக்கு என்ன ஜீவனை கொடுத்தாரு பிதா? சாகாமைக்குரிய ஜீவனுக்குள்ள போயிருக்கிறார் இப்போ. சரிங்களா? அப்ப சாகாமைக்குரிய ஜீவனை யாருக்கு கொடுத்தது? கொடுத்தார். ஓகே. இப்ப நம்மளும்
அந்த மாதிரியான சாகாமைக்குரிய ஜீவனுக்குள்ள போறாதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதானே? அப்படின்னா மனுஷீக ஜீவனை கொடுக்கக்கூடியவர் யாரு? மனுஷீக ஜீவன். கிறிஸ்து தான் அந்த மனுஷீக நித்திய ஜீவனுக்கான உத்தரவாதம். சரிங்களா? அதுதான் என்னது? ஜீவாதிபதி. அப்படிங்கும் போது நித்திய ஜீவனுக்கான மனுஷீக ஜீவனுக்கான ஒரே அதிபதி அவர் தான். மனுக்குள்ள முழுவதுக்குமே அவர் தான் ஜீவன் கொடுக்க முடியும். சரிங்களா? மனுஷீக ஜீவனை. ஆனால் சாகாமைக்குரிய ஜீவனை சபை பெற்றுக்கொள்ள போகுதுன்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்புல தான் இந்த ஒரு ஓட்டத்தை ஆரம்பிக்கிறோம், இந்த சத்தியத்தை கேட்கிறோம். இந்த சாகாமைக்குரிய ஜீவனை யார் கொடுக்கிறது? நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்கே யார் தான் கொடுத்தது? அப்ப அந்த சாகாமைக்குரிய ஜீவனை யார் தான் நமக்கு கொடுக்க முடியும்? தேவன் தான் கொடுக்க முடியும். நித்திய ஜீவனை கிறிஸ்து கொடுக்கிறார், மனுஷீக ஜீவனை. சரிங்களா? இது ஏன் கொடுக்கிறார்? இதெல்லாம் ஞானஸ்தானத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை பிரமாணங்களாக இருக்குது. இதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தை பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து கொடுக்கிறது நித்திய ஜீவன், மனுஷீக ஜீவன். பிதா கொடுப்பது சாகாமைக்குரிய ஜீவன். இத நம்ம இந்த ரெண்டு ஜீவனையுமே 2 வசனத்துல ஆதாரத்தோட நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். மன்னிக்கவும், 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, அதாவது முதலாம் வருகையில வந்ததினாலே, பிரசன்னமானது மனுஷனா வந்தார் இல்லையா? பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். பாருங்க, ஜீவன் ஒண்ணு இருக்குது. அந்த அவருடைய மரணத்துக்குள்ளாக வரும்பொழுது ஒண்ணு ஜீவன் இருக்குது. அந்த சுவிசேஷத்துல நற்செய்தியில தான் நல்லா கவனிக்கணும். நற்செய்தியில இன்னொன்னு என்ன இருக்குது? அழியாமை. அப்ப 2 ஜீவன் இருக்குது இந்த நற்செய்தியில. கிறிஸ்து கொடுக்கிற அந்த சத்தியத்துல 2 ஜீவன் இருக்குது. ஒண்ணு ஜீவன், அவர் கொடுக்கிற ஜீவன் என்ன ஜீவன்? மனுஷீக நித்திய ஜீவன். இன்னொரு ஜீவன் இருக்குது அந்த நற்செய்தியில. நல்லா புரிஞ்சுங்க. இந்த சத்தியத்துக்குள்ளாக இந்த சாகாமைக்குரிய ஒரு ஜீவன் ஒண்ணு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்படிப்பட்ட சாகாமைக்குரிய ஜீவன் இந்த சத்தியத்துக்குள்ளாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட சாகாமைக்குரிய ஜீவனை சுவிசேஷத்துல மறைச்சு வச்சிருக்கிறார். அதையும் இந்த நற்செய்தி மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? தெரிஞ்சுக்கிறதா தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே. இந்த சாகாமைக்குரிய ஜீவனுக்கான காரியத்தையும் நித்திய ஜீவனுக்கான காரியத்தையும் ரோமர் 2:7 படிக்கலாம் பாருங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு, நல்லா கவனிங்க, மகிமை, கனம், அழியாமை. சரிங்களா? இது 3 யாருக்கு பொருந்தும்? பிதாவுக்கும் பொருந்தும். ஆக்சுவலா இது யார்கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்குது? சாகாமைக்குள்ள, என்றென்றும் சாகாமை தன்மைக்குள்ள அவர் இருக்கிறார். கனத்துக்குரியவர் யார்? என்றென்றும் கனத்துக்குரியவர் யார்? மகிமைக்குரியவர் யார்? அப்ப 3மே ஃபர்ஸ்ட் யாருக்கு பொருந்தும்னா பிதாவுக்கு. அதை அப்படியே எடுத்து யாருக்கு கொடுத்துட்டாரு? இப்ப அந்த கணத்திலும் மகிமையிலும் சாகாமைக்குள்ளும் பிரவேசித்திருக்கிறார். வலது பாரசத்தில் அமர்ந்து அந்த கனமகிமை சாகாமைக்குரிய தன்மையில உயர்த்தப்பட்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்கு. இப்போ அப்ப அதுதான் கனமகிமை சாகாமைங்கிறது. இப்ப யார் பெற்றுக்கொண்டா? யார் கொடுத்தா? பிதா. இப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, கனத்தையும் மகிமையும் சாகாமையும் தேடுகிறவர்கள். நித்திய ஜீவனை தேடுறதை பத்தி சொல்லல. கனத்தையும் மகிமையும் சாகாமையும் தேடுகிறவர்கள் படிங்க. தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அட்வான்ஸா என்னத்தை கொடுத்துருவாரு? இப்ப இந்த 3 தேட ஆரம்பிச்சீங்கனாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? நித்திய ஜீவன் கிடைச்சிரும். புரியுதுங்களா? இப்ப இந்த நித்திய ஜீவன் யார் கொடுக்கிறது? கிறிஸ்து. கனமகிமை சாகாமை 3 யார் கொடுக்கிறது? அதை இப்ப தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். நல்லா கவனிச்சிங்க. இப்ப நம்ம அடைஞ்சிட்டோமா அந்த கனத்தையும் மகிமையும் சாகாமையும்? இந்த பிதாவுக்கு ஒத்த அந்த சிங்காசனத்துல குமாரன் போய் உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா? அதே சிங்காசனத்துலதான் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே
அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அப்ப நான் ஜெயிச்ச இந்த உலகத்தை, நான் கனமகிமை சாகாமைக்குள்ள பிதாவினுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டேன். நீங்க எல்லாம் ஜெயிச்சீங்கன்னா ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்துக்குரிய அதே கனமகிமை சாகாமையில வந்து உட்காரலான்ட்டார். புரியுதுங்களா? இந்த மகிமைக்குரிய ஸ்தானம் அந்த ஜெயிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்க போகிற ஒரு விஷயம். அப்ப இது மூணையும் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பூமியில. கிடைச்சிருச்சானாக்க அதற்கான வாய்ப்புக்குள்ளாக, அதற்குள்ளான சத்தியத்துக்குள்ளாக அதற்கான ஒரு வாய்ப்பு ஒண்ணு இருக்குதுங்கிறதே நீங்க இந்த தொடர் வேதாகம வகுப்புல இந்த ஒரு வருஷ காலமா தான் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடிலாம் சாகாமைன்னு ஒரு ஜீவன் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சிருக்கலாம்னா, நித்திய ஜீவன் ஒண்ணு உண்டு. யோவான் 3:16 படிக்கிறோம் இல்லையா? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இவ்வளவாய் இந்த உலகத்துக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்தை தான் கிறிஸ்துக்குள்ள வச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அந்த வசனம் நல்லா சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவர் கொடுக்கிறது யாருக்கான ஜீவன்னா இந்த உலகத்துக்கான ஜீவன், பரலோகத்துக்கான ஜீவன் யார் கொடுக்கணுங்கிற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த கனமகிமை சாகாமைக்குரிய ஜீவனை கொடுக்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேர் ஒவ்வொருவருக்குமே பிதா தான் கொடுக்க போறார். ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த விஷயம் புரிஞ்சுட்டீங்கன்னா தான் இப்ப இந்த ஞானஸ்தான காரியத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய நாம் இந்த வேத ரீதியா சொல்லப்படுகிற யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கும் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கும், விசுவாசி கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள் நீனும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவேங்கிற அந்த ஒரு ரட்சிப்புக்கான அந்த ஒரு அடிப்படை ஞானஸ்தானம் இருக்கு இல்லையா, அது யோவான் ஸ்நானகன் கொடுக்கக்கூடிய அந்த ஞானஸ்தானம். சரிங்களா? இப்ப வேதம் சொல்லுகிற ஒரே ஞானஸ்தானம் சொல்லி எபேசியர்ல படிச்ச அந்த ஞானஸ்தானம் என்னங்கிற ஒரு கேள்விக்கான ஒரு பதில தான் இப்ப நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த தேடுதலுக்கான ஒரு பதில்ல இப்ப நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உணர போறோம், கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஆண்டவர் என்ன ஜீவனை கொடுத்துட்டு என்ன ஜீவனை பெற்றுக்கொண்டார்? என்ன மாதிரி ஜீவன் கிறிஸ்து வச்சிருந்தார்? மனுஷீக என்ன மாதிரி ஜீவன்? பாவமுள்ள ஜீவனா, பாவமற்ற ஜீவனா? பரிபூர்ணமான பாவமற்ற மனுஷீக ஜீவனை வச்சிருந்தார். மனுஷனா வந்திருக்கும் போது பாவமே இல்லாம பலி செலுத்தினார். அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பதிலாக தேவன் அதனினும் மகிமை வாய்ந்த ஒரு ஜீவனை கொடுத்தார். அதான் ஆவிக்குரிய ஜீவனா இருக்கக்கூடிய சாகாமைக்குரிய ஜீவன். ஓகேங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நீங்க இந்த சத்தியத்திற்குள்ளான எடுக்கக்கூடிய இந்த ஒரே ஞானஸ்தானம் எப்படிப்பட்டதுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த இடத்துல நம்மளும் என்ன தேடுதல்ல இருக்கிறோமா, இதே கனமகிமை சாகாமைக்குள்ள கிடைக்கும்னு தேடிக்கிட்டு தான் இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள், அது ஜீவனுக்கு போற வாசல், அதை கண்டுபிடிக்கிறவர்களே அப்படிங்கிற இந்த ஜீவன் வந்து சாகாமைக்குரிய ஜீவனை பத்தி பேசி இருக்கிறார். இடுக்கமான வாசல். உலக ஜனங்கள்லாம் ஹைவேல வந்து இந்த கிறிஸ்து கொடுத்த அந்த ஜீவனை பெற்றுக் கொள்வாங்க உலக ஜனங்கள்லாம். ஆனா நம்மளுக்கு சாகாமைக்குரிய ஜீவனை கண்டுதான் பிடிச்சிருக்கிற பொழுது இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்கான முகாந்திரத்துல நம்ம வழி நடத்தப்படுகிறோம். ஆனா அட்வான்ஸா எந்த ஜீவனை கொடுத்துட்டாரு? இதை தேடுகிறவர்களுக்கு என்ன ஜீவனை கொடுத்துட்டாரு? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன்ங்கிறது என்ன ஜீவன்? அது மனுஷீக ஜீவன், பரிபூர்ண மனுஷீக ஜீவனை, பாவமற்ற மனுஷீக ஜீவனை யாருக்கு கொடுத்துட்டாரு? இப்ப நம்மளுக்கு தேடுகிறவர்களாய் நம்மளுக்கு கொடுத்துட்டார். இந்த மீட்கும் பொருளாய் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னு யோவான் 3:16 சொல்லிட்டார். இந்த 3:16 சொல்லப்பட்ட ஜீவன் என்ன ஜீவன்? மனுஷீக ஜீவன். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நம்ம சொல்ல வர பாயிண்ட்லாம் ஈஸியா புரிஞ்சிடும். இந்த மனுஷீக ஜீவனை விசுவாசிக்கும் போதே பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை உத்தரவாதமாக, முத்திரையாக, கேரண்டியாக எப்ப பெற்றுக்கொள்கிறோம்னா ஞானஸ்தானத்துலதான். நல்லா கவனிச்சுக்கோங்க. உத்தரவாதமாக, உறுதியாக, விசுவாசத்துல நம்ம நித்திய ஜீவன் புரிய அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறாரு விசுவாசிக்கும் பொழுது. ஆனா எந்த ஒரு விஷயமும் ஒரு உறுதிப்படுத்தும் பொழுதுதான். இப்போ உதாரணமா நான் உங்களுக்கு ஒரு நிலத்தை விற்கிறேன், நீங்க காசை கொடுக்குறீங்க, கொடுத்து வாங்கியாச்சு, முடிஞ்சு போச்சா? ரிஜிஸ்ட்ரேஷன் முத்திரை போட்டு 2 பேரும் கையெழுத்து போடுவோம் இல்லையா, ஒப்பந்தம் நடக்கும் இல்லையா? அது நடந்தாதான் நானும் உங்களை ஏமாத்த முடியாது, நீங்களும் ஏமாத்த முடியாது. அந்த ஒப்பந்தத்துக்கு 2 பேரும் உடன்படணும். காசை வாங்கிட்டேன், நிலத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒப்பந்தத்துக்கு நீங்க கையெழுத்து போடணும். அப்படி கையெழுத்து போடுற ஒரு இடம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும்.
நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், நிலம் பிடிச்சிருக்கும், பேசியிருப்போம், புரோக்கரை வச்சு பேசியிருப்போம், அது இது என்னென்ன நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த நிலத்தை நம்ம காசு கொடுத்துருப்போம், அவன் நிலத்தை கொடுத்துருப்பாரு. அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனா அதை உறுதிப்படுத்துறது எதுல தான்? ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஞானஸ்தானம்னு புரிந்துக்கோங்க இப்ப நிலைமைக்கு. அதுக்கப்புறம் நான் தெளிவா அதற்குரிய காரியத்துக்குள்ளாக வரலாம். இப்ப இந்த ஒரு விஷயத்துல யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானமானது நித்திய ஜீவனுக்கான மனம் திரும்புதலுக்குரிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கான ஞானஸ்தானம் தான். சரிங்களா? அது இந்த உலகத்திற்குரிய ரட்சிப்புக்கான ஞானஸ்தானத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. அந்த ஒரு விஷயத்துல ஞானஸ்தானத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா நித்திய ஜீவன். யோவான் ஸ்நானகன் கொடுத்த மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவம் முழுவதும் கொடுக்கக்கூடியது நித்திய ஜீவனுக்கான உறுதிப்பாடு. நீங்க விசுவாசிச்ச அந்த ஞானஸ்தானத்தை பெறும்போது நித்திய ஜீவனுக்கான ஒரு காரியத்தை தான் நீங்க அறிந்திருப்பீங்க. சாகாமைக்குரிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. இந்த பாடத்திட்டத்துல வரும்போதுதான் இப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்ப சாகாமைக்குரிய ஜீவன் நம்மளுக்கு வேணும், தேடிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி ஒண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதை இப்ப பெற்றுக்கொள்ளணும். இதுதான் இப்ப நம்மளுடைய பாயிண்ட். இதுதான் நம்மளுக்கு தேவன் வகுத்திருக்கிற ஒரு திட்டம். ஓகே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகே, இந்த இடத்துல இந்த 4 வசனம் வரை என்ன புரிந்து கொண்டோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு அடக்க ஆராதனைக்குள்ள போயிருக்கிறோம். ஞானஸ்தானத்துல அடக்க ஆராதனைன்னா என்னது? மண்ணை தோண்டி புதைக்கிறது, மண்ணை போட்டு பூணிடுவாங்க. இதான அடக்கம். இந்த தண்ணிக்குள்ள போகும்போது அடக்க ஆராதனை மாதிரி நடக்கணுங்கிறது தான் இந்த ஞானஸ்தானத்துக்கான மிக முக்கியமான தத்துவம். நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். தெளிப்பு ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணப்படுவோமா? ஆனா தண்ணியில இப்படி மல்லாக்கா அப்படி உள்ளரிக்க போயிட்டு வரும்போது அது ஒரு அடக்க ஆராதனை. நல்லா புரிஞ்சுக்கணும். தண்ணியில போகும்போது அது என்னது? அது ஒரு அடக்க ஆராதனை. கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். இது எப்படி தெளிக்கிறதுல கரெக்டா இருக்கும்? தலையில அப்படியே ஒரு டம்ளர் மக் எடுத்து 10 டம்ளர் பக்கெட் எடுத்து கூட நீங்க ஊத்துனாக்கே அது அடக்க ஆராதனைக்கான அடையாளம் அல்ல. நீங்க 10, 20, 30 இருக்கிற கடல்ல உள்ள தண்ணி எல்லாம் மொண்டு மொண்டு ஊத்துனாலும் அது அடக்க ஆராதனை இல்லை. எது அடக்க ஆராதனை? தண்ணிக்குள்ள செத்த மாதிரி உள்ளரிக்க போகணும். அப்படியே அதுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணணும். செத்தவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணும்போது 2 பேர் என்ன பண்ணுவாங்க? 2 பேர் 3 பேர் அப்படியே இறக்குவாங்க. அப்ப எந்திரிச்சு வரும்போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி எந்திரிச்சு வருவோம். அப்ப அது என்னத்தை அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவனை பெற்று நம்ம எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு. நம்மள தண்ணிக்குள்ள கொண்டு போறது வேணா செத்தவங்க மாதிரி கொண்டு போகலாம். ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர் 10 பேர் கூட. ஆனால் அதை வெளியே கொண்டாடுறது நாமெல்லாம் எந்திரிச்சு வர்ற அளவுக்கு கிறிஸ்து என்ன பண்ணிடுறாருங்க? புதிய ஜீவனை கொடுத்துறாரு. அதான் 4வது வசனத்துல படிக்கிறோம். படிங்க திரும்ப. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல இந்த அடக்கம் பண்ண போகும்போது நீங்க சொன்ன ஜென்ம பாவம், சொந்த பாவம், நாம் செஞ்ச பாவம், இது எல்லாமே அடக்கம் பண்ணப்படுது. பாவத்தின் சம்பளம் என்னங்க? அப்ப இந்த அடக்க ஆராதனையில, ஞானஸ்தானம் என்னும் அடக்க ஆராதனையில என்ன நடக்குதுன்னா ஜென்ம பாவமாகிய ஆதாமுடைய பாவமும் நம்முடைய பாவமும் மண்ணுல போட்டு புதைக்கிற மாதிரி தண்ணிக்குள்ள போறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான தத்துவங்க. இந்த தத்துவம் புரியாம தண்ணியை தெளிக்கிறது, தலையில பக்கெட்ல அள்ளி ஊத்துறதெல்லாம் செல்லாது. புரியுதுங்களா? அப்ப இந்த தத்துவத்தினுடைய மகத்துவம் என்னன்னா ஒருத்தன் மரித்தவனாக எண்ணப்படுகிறான். அததான் இங்க சொல்றாரு. திரும்ப 4வது வசனத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. மேலும்
பிதாவின் மகிமையினாலே பிதாவுக்குரிய மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது எந்த ஜீவன்ல? சாகாமைக்குரிய ஜீவன்ல எழுப்பப்பட்டது போல. நல்லா கவனிங்க, அது எப்படிப்பட்ட போல? சாகாமைக்குரிய ஜீவன்ல அவர் எந்திரிச்சிருக்கிறார்ல, அது போல. படிங்க. நாமும் நம்மளை வச்சுக்கோங்க. கிறிஸ்து செத்து மரித்து சாகாமைக்குள்ள போயிட்டார் இல்லையா, அது போலதான். அது வந்து ஒரு ஒரிஜினல். அதை போல படிங்க. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், பாருங்க, நாம் புதியதோர் ஜீவன் உள்ளவர்களாய். சரிங்களா? அப்ப நம்மளுடைய ஆதாமுக்குள்ளான ஜீவன்ல தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய சுய பாவங்களுக்குள்ளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த 2 வகையான பாவங்களுக்கும் நம்மளுக்கான தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா மரண தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த தண்டனைக்குள்ள போகிறது தான் அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள. ஆதாமுக்குள்ளும் நம்ம செத்துட்டோம், நம்முடைய பாவத்துக்கும் நம்ம செத்துட்டோங்கிறது தண்ணிக்குள்ள போறதை அடையாளப்படுத்துது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்ப நாம் அது போல இங்க என்ன ஆகுது? நாமும் புதியதோர் ஜீவனோட வர்றோமா. இப்ப கிறிஸ்து மரிக்கும் போது அங்கே ஒரு ஜீவனை கொடுத்துட்டு அவர் சாகாமைக்குரிய ஜீவன்ல எந்திரிச்சு போயிட்டார். அப்ப சாகும் போது அவர் ஒரு ஜீவன் அங்கே விட்டுட்டு போனார் இல்லையா, கொடுத்துட்டு போனார் இல்லையா, அந்த ஜீவன் தான் புதிய ஜீவனாக நம்மளுக்குள்ள வருது. எங்க இருந்து, எந்த இடத்துல இருந்து வருது நம்மளுக்கு புதிய ஜீவன்? எந்த இடத்துல? நாம் அடக்க ஆராதனைக்குள்ள போன பிறகு செத்துட்டோம்னு அர்த்தம். இங்க உயிரோட வர்றோங்கிறது எந்த ஜீவனோட வர்றோம்? இப்ப யார் கொடுத்த ஜீவனோட வர போறோம்? கிறிஸ்துக்குள்ளான இந்த நித்திய ஜீவனுக்குள்ளான புதிய ஜீவன் தான் உத்தரவாதமா எதிர்த்து வரான். அப்படி சரிங்களா? இப்ப நம்ம ஞானஸ்தானத்தில் பெற்றுக்கொள்வது என்ன ஜீவன்? புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சாகாம இல்ல, கிறிஸ்து தான் அவர் மரித்து நித்திய ஜீவனுக்குள்ளான காரியத்துக்குள்ளாக அவர் பிதா கிட்ட அந்த நித்திய ஜீவனை கொடுத்துட்டு, நம்மளுக்கு தேவைப்படுற அந்த நித்திய ஜீவனை பிதா கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? சாகாமைக்குள்ள போயிட்டார். இப்ப நம்மளுக்கு அந்த நித்திய ஜீவனை, இந்த ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நித்திய ஜீவனை நாம் இந்த ஞானஸ்தான உடன்படிக்கை என்கிற இந்த சத்தியத்துக்குள்ளாக வந்து நம்ம இதுக்குள்ள போகும் பொழுது இந்த நித்திய ஜீவனை புதிதான ஜீவனாக நம்மளுக்கு கொடுக்கிறார். அவர் சாகாமைக்குள்ள போனது போல நாம் கிறிஸ்துவுக்குள்ளான மாமிசீக நித்திய ஜீவனை இந்த ஞானஸ்தானத்தில் பெற்றுக்கொள்கிறோம். புரியுதுங்களா? இப்ப வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்கிறார். புரியுதுங்களா? ஆனா ஒரிஜினலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பாவனையாக தேவன் எண்ணிக்கொள்கிறார். நம் மரித்ததாக ஞானஸ்தானத்துக்குள்ள போகும்போது கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டதாகவும், நம் உயிரோடு வரும்போது அந்த நித்திய ஜீவனோடு, கிறிஸ்து கொடுத்த அந்த நித்திய ஜீவன் மாமிசீக நித்திய ஜீவனோடு எந்திரிச்சு வர்றதாகவும் எண்ணிக்கொள்கிறார். ஆனா நம்ம ஒருவேளை இந்த வகையான ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவர்கள், இதை தெளிவா புரிந்து இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பாவமே செய்யறது இல்லையா? என்னை கேட்டீங்கன்னா நான் தவறு உள்ளவன் தான். நான் அந்த மாதிரியான ஞானஸ்தானம் பெற்றிருந்தும் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ இருக்கிறேன், நான் எதை செய்ய வேணாம்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பனா அது யார் செய்யறது? வசனம் வாசிச்சு சொல்லுங்க. இப்ப இந்த ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள போகும்போது பழைய மனுஷன் செத்துட்டான். ஆதாமுக்குள்ளான ஜீவன்ல பழைய பாவங்களுக்கு நம்ம செத்துட்டோம்னு சொல்றோம். ஆனா எந்திரிச்சு வரும்போது புதிய ஜீவனோட எந்திரிச்சு வரோம்னு சொல்றோம். ஆனா எந்திரிச்சு வந்தாலும் பவுல் சொல்றாரு, அந்த பாவம் செய்வது நான் அல்ல. பாருங்க, எனக்கே பிடிக்கல, நான் என்ன செய்யறேனோ அது எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. அது யார் செய்யறா? படிங்க தொடர்ந்து. இது யாரு சொல்றது? பவுல் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் தெரியுங்களா? நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல, நான் கர்த்தரை பின்பற்றினது போல நீங்க என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னா பரிசுத்தவான். அவருடைய ஆரம்ப கால ஓட்டம் நம்மள மாதிரி தான் இருந்திருக்கு. புரியுதுங்களா? நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிறோம்னா அதை செய்ய மாட்டோம், எதை செய்ய வேணும்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்வோம். அந்த நிலைமையில தான் நம்ம எந்திரிச்சு வரும் பொழுது, இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக எந்திரிச்சு வரும்போது புதிய ஜீவன் கிடைச்சிருது. ஆனா இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. சட்டம் நீதி இதெல்லாம் தப்பு தப்புன்னு என்ன சொல்லுது இல்லையா, அது என்னை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணது நல்லதுதான். படிங்க. அப்ப நம்ம ஞானஸ்தானத்துக்குள்ள போகும் பொழுதும் கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிறகும் பாவத்தை விட்டுட்டோம்னா
பாவத்தை விடலை. ஆனா அப்போஸ்தலர் பவுலுக்கே அப்படின்னா நம்மளுக்கும் அப்படிதான் இருக்கும் சுபாவங்கள். புரியுதுங்களா? அப்ப நம்ம பாவமே செஞ்சுக்கிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலையும் தேடணும். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, நான் விரும்பாத இருக்கிறேன். ஆனால் அந்த பாவம் என்னில் இருக்கிற பாவமே அதை என்ன பண்ண வைக்குது? செய்ய வைக்குது. இது ரத்தத்துல ஏத்தியாச்சு. பாவம் செய்யறங்கிற குணம் ஆதாமுக்குள்ளாக பிறந்த ஒவ்வொருவருமே ரத்தத்துல தப்பு செய்யணுங்கிறதே மைண்ட்ல ஏத்தி ரத்தத்திலையும் ஏத்தி இருக்கு. அது எப்பயுமே அப்படிதான் போகும். நம்ம மைண்ட் நல்லது செய்யற குணமே நம்மள்கிட்ட இருக்காது. நம்ம சட்ட ரீதியான ஒரு சில ஒழுங்குகளுக்கு தான் கட்டப்படுறோம் ஒழிஞ்சு அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டா நம்ம எப்படி இருப்போம்னு நம்மளை பத்தி தான் தெரியும். கண்ணாடியில போய் பார்த்தா. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, நன்மையானது என் மாமிசத்துல இல்ல. புரியுதுங்களா? ஆனா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நீ அந்த ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள போகும்போது உனக்கு புது ஜீவனை கொடுத்துறேன்ட்டாரு. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. அது யார் கொடுக்கிறாருன்னா, புது சிருஷ்டிக்குரிய ஜீவியத்துல இந்த புது ஜீவன் வந்திருக்கு இல்லையா, அதற்குரிய சத்தியத்திற்குள்ளாக வாழணுங்கிற ஒரு இன்னொரு சிந்தையும் இருக்குது. சத்தியம் சொல்லுது இப்படிலாம் வாழக்கூடாதுன்னு. ஆனா மாமிசம், என்னுடைய ரத்தம் குணம், என்னுடைய பாவம் என்ன சொல்லுது? நன்மை செய்வதோ ஆ, என்னிடத்தில் இல்லை. ஆ. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஆ. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அப்ப நன்மை செய்யணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கு. அதுதான் புதிய மனுஷனுக்கான புதிய சிருஷ்டியினுடைய சிந்தை. அது புதிய மனுஷனுக்கான ஒரு வாய்ப்புல புதிய ஜீவன் கிடைச்சிருக்குல்ல, அதெல்லாம் நன்மை செய்யணுங்கிறதா புதிய சிருஷ்டியினுடைய சிந்தை, அந்த மைண்ட். சரிங்களா? ஆனா இன்னொரு மைண்டும் இருக்கு. அது ரத்தத்திலே ஏத்தி இருக்கு. அது என்னதுங்க? பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதா ரத்தத்திலே ஏத்தி இருக்கு. சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். உள்ளான மனுஷனுக்குரிய காரியம் ஒண்ணு இருக்குது. அதுதான் என்ன பேருன்னா புதிய மனிதன். அது நியாயப்பிரமாணத்திற்குரிய எல்லா நீதியும் நிறைவேற்றணும், நான் நீதி எல்லாம் நிறைவேற்றணும்னு நினைக்குது. மனசளவுல இந்த தப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்குது. அதான் புது சிருஷ்டிக்கான அந்த சிந்தை மட்டும்தான். அதை எதுல நிறைவேற்றணும்னா அந்த புதிய மனுஷனுக்கான கிறிஸ்துக்குள்ளாக பெற்றுக்கொள்கிற அந்த ஜீவன், புதிய ஜீவனுக்குள்ள. ஆனா இன்னொரு ஆள் இருக்கிறாரு. அது யாரு? பழைய மனுஷன். படிங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க என் மாமிசமாகிய என்னுடைய கை கால் உடம்பு ரத்தம் மாமிசம் ரத்தத்துல அப்படியே இன்னொரு பிரமாணம் இருக்குது. தப்பு செய்யின்னு. ஏன்னா அது சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள், உலகம், மாமிசம், என்னுடைய சொந்த பந்தம், சமுதாயம், உலகம் எல்லாம், சாத்தான், விழுந்து போன தூதர் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நம்மள பாவம் செய்வதற்கான எல்லா முகாந்திரத்தையும் நம்மளை சுத்தி வச்சிருக்கு. இதே காரியத்தை செய்வதற்கான முகாந்திரத்துலதான் இந்த மாமிசம் இருக்குது. அதான் சொல்ல வர்றார். படிங்க. அது என் அவயங்களில் உண்டாய் இருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். பாருங்க, ரெண்டு விஷயத்துல போராடுறேன். ஒண்ணு பழைய மனுஷன். சரி, இப்ப பழைய மனுஷன் யாரு? யாருக்குள்ள பிறந்தது? அது ஆதாமுக்குள். நம்ம பாவம் செய்யாத ஆளுகளா? நம்மளும் பாவம் செய்யற ஆள் தான். அப்ப அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் ஆதாமுக்குள்ள இருந்தாலும் நம்மளுடைய சுபாவமே பாவம் செய்யறதான். அதான் பழைய மனுஷன். சரிங்களா? அப்ப இன்னொரு மனுஷன் வந்துட்டார் புதிய மனுஷனுக்குரிய ஒரு விஷயத்துல. எப்ப பெற்றுக்கொள்கிறோம் இத? அதாவது விசுவாசத்துக்குள்ளாகவே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் புதிய ஜீவனை நாம் எப்பொழுது உத்தரவாதமா பெறுறோம்னா அந்த ஞானஸ்தானத்துலதான் அந்த புதிய ஜீவன். அப்பதான் அந்த புதிய மனுஷனுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்ப நம்மளுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேரு? 2 பேர். ஒரு ஆள் யாரு? நல்லவர். இன்னொருத்தர் ஆனா செத்துட்டோம்னு நினைப்போம். ஆனா அப்பப்ப வந்து முழிச்சு பார்ப்பார். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலேயே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அப்ப 2 விஷயத்துக்கு நான் ஊழியம் செய்றேன். 2 மனுஷனா இருக்கிறேன் அப்படின்ட்டார். சரிங்களா? இப்ப ஞானஸ்தானத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்குதுன்னு தேவனே அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே ரோமர் 6ல பார்க்கும்போது. பாவத்துக்கு மரித்த நாம் அதில் எப்படி பிழைப்போம்?
படிச்சோமா இல்லைங்களா? ஆனா கிருபை பெருகும்படி பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கலாமா? கிருபை பெருகும்படி பாவம் செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்ய செய்ய ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவிக்கிட்டே இருக்கலாம், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், கழுவிட்டே இருக்கலாம். இது கரெக்டா? ஒவ்வொரு வாட்டியும் பாவம் மன்னிக்கும் போது இப்ப நம்ம பிள்ளைகளை தண்டிக்கிறோம். இப்ப நான் தப்பு பண்றேன், எங்க அப்பா என்னை தண்டிக்கிறார். ஒவ்வொரு வாட்டியும் தப்பு பண்ணும்போது எங்க அப்பா தண்டிக்கிறாருன்னு வச்சுங்க, நான் தண்டனையா தான் வாங்கிட்டு இருப்பேன். ஆனா எங்க அப்பா மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு வைங்க. ஒவ்வொரு முறையும் நான் செய்யற தப்புக்கு எங்க அப்பா என் மேல என்ன பண்றாரு? கிருபை காமிக்கிறார். அதுக்காக நான் பாவமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் மேல அப்பா கிருபை காமிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு செய்யலாமா? இதான் கேட்கிறாரு. புரியுதுங்களா? அப்படி அல்ல. தொடர்ந்து வாசிங்க ரோமர் 6. மேலும் பிதாவின் மகிமையினாலே இல்ல ஒண்ணு இல்ல. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உள்ள புரியுதுங்களா? ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக போயிட்டு அதுக்குள்ளாக அந்த அடக்க ஆராதனைக்குள்ள போயிட்டு வந்திருக்கிறீங்கிறது, அவரோட அடக்கம் பண்ணப்பட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா இந்த ஞானஸ்தானத்துல? தொடர்ந்து மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப இந்த ஞானஸ்தானத்துக்குள்ள போகும்போதுதான் ஆதாமுக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவமும் நம்முடைய பாவமும் ஜென்ம பாவமும் நம்முடைய பாவமும் அடக்கம் பண்ணப்படுது. புதிதான ஜீவனோடு கிறிஸ்து கொடுக்கிற நித்திய ஜீவனோடு எந்திரிச்சு வர்றோம். அது கிறிஸ்து மகிமையில எந்திரிச்சதுக்கு நாம் மாமிசத்துல ஜீவனோடு எந்திரிக்கிறதுக்கு ஒரு பாவனையான ஒரு விஷயமா இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவருடைய மரணத்தின் சாயல் நல்லா கவனிங்க. அவருடைய மரணம் அப்படிங்கிறது நித்திய ஜீவனுக்கான மரணத்தை அவர் நித்திய ஜீவனுக்கு கொடுத்துட்டு மரிச்சார். அந்த சாயல்ல நம்ம இணைக்கப்படுறோம், அங்க போய் ஜாயின் பண்றோம். அப்ப நம்ம ஜாயின் பண்ணும்போது பழைய மனுஷனுக்குரிய விஷயத்துல மரிச்சிட்டு அவருடைய மரணத்துக்குள்ளான நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்கிறோங்கிறதா அந்த சாயல். சரிங்களா? இணைக்கப்படுகிற போல படிங்க. உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப அவர் உயிர்த்தெழுந்தது சாகாமையில, அதே மாதிரி ஃபியூச்சர்ல அதே சாகாமைக்குள்ள நம்ம என்ன ஆயிடலாம்? எந்திரிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த ஞானஸ்தானம் நம்மளுக்கு அறிக்கை பண்ணுதான். தொடர்ந்து வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் பாத்தீங்களா? இந்த பழைய மனுஷன் சிலுவையில அப்படிங்கறதான் என்னது? ஜென்ம பாவத்துக்கான நம்முடைய பாவத்துக்கான அந்த பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டாச்சுன்னு சொல்றோம். படிங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்ட. அப்ப நம்ம ஒருத்தர் செத்துட்டாங்க, பாவம் என்ன ஆயிருதான்? நீங்கிருது. பாவத்தின் தண்டனை அல்லது பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருத்தர் செத்துட்டானா அந்த பாவம்லாம் இல்லைன்னு ஆயிருதான். புரியுதுங்களா? அப்ப இல்லேனான பிறகு இல்லேனான அந்த சூழ்நிலையில இருந்தா நம்மளுக்கு ஒரு புதிய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக கிடைக்கும் ஞானஸ்தானத்தில். இவ்வளவு தத்துவங்கள் இதுல இருக்கு. சரிங்களா? அப்ப ஆயினும் இது ஒரு பாவனை தான், இது ஒரு நிழல் தான், இது ஒரு சாயல் தான். ஒரிஜினலா நம்ம எந்திரிச்சு வரும்போது பழைய மனுஷனும் எந்திரிச்சு வர்றான், புதிய மனுஷனும் எந்திரிச்சு வர்றான். அப்ப இதுதான் பவுல் சொல்லும் போது என்னது? நிர்பந்தமான மனுஷன் தான். பழைய மனுஷனும் இருக்குது, புதிய மனுஷனும் இருக்குதுங்கிறத சொல்றார். இப்ப நல்லா கவனிங்க. இந்த புதிய மனுஷனுக்குள்ளாக பெற்ற ஜீவன் யாருகிட்ட இருந்து பெற்ற ஜீவன்? என்ன ஜீவன் அது? மரணத்துக்கு ஏதுவான ஜீவன். யாருகிட்ட இருந்து பெற்ற ஜீவன்? அது மரிக்கிறதுக்குரிய ஜீவன். புரியுதுங்களா? பிறந்ததே சாகிறதுக்கு, அது ஆதாம் கிட்ட இருந்து பெற்றது. ஆனா கிறிஸ்து கிட்ட ஞானஸ்தானத்துல ஒரு பாவனையாக பெற்றது, சாயலாக பெற்றது என்ன ஜீவன்? நித்திய ஜீவன் என்ற உத்தரவாதத்தோட நம்ம எந்திரிச்சிருக்கிறோம். இப்ப 2 ஜீவன் நம்மளுக்குள்ள இருக்குது. ஒண்ணு ஆதாமுக்குள்ளேருந்து பெற்ற ஜீவனை நம்ம செத்துட்டதா சொல்றோம், ஆனா உயிரோட தான் இருக்குது. செத்துட்டதா அதுல அனுமானிக்கப்படுது, ஆனா எந்திரிச்சு வரும்போது அந்த சுபாவமும் அந்த செயலும் அந்த பாவமும் இருக்கதானே செய்யுது. அதுதானே பவுல் சொன்னார், என்னில் இருக்கிற பாவமே அதை செய்ய வைக்குது அப்படிங்கிற சொல்றாருல. அப்ப 2 ஜீவனும் நம்மள்கிட்ட இருக்குது. இப்ப நம்ம செத்துட்டதா சொன்னாலும் பாவம் நம்மள்கிட்ட இருக்க வரையும் அது என்ன ஆகல?
பழைய மனுஷன் இன்னும் ஒரிஜினலா சாகல. புரியுதா புரியலீங்களா? அப்ப அதே நேரத்துல நாம் செத்த பிறகு அங்கே ஒரு ஜீவன் வருது, கிறிஸ்துகிட்ட இருந்து பெற்ற ஜீவன். அதுதான் என்ன ஜீவன்? நித்திய ஜீவன், புதிய மனுஷனுக்கான ஜீவன். அப்ப புதிய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான் நம்மளுக்குள்ள, இன்னொரு ஆள் யார் இருக்கிறா? பழைய மனுஷன் இருக்கிறான். இந்த ஞானஸ்தானத்துலதான் இந்த ரெண்டு விஷயமும் நம்மளுக்கு வருது. சரிங்களா? இப்ப வரக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்துல நல்லா கவனிங்க. தேவனுக்கு பலி செலுத்தணும். புது சிருஷ்டியை பலி செலுத்த முடியாது. புது சிருஷ்டி தான் நாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அது எப்ப கண்டடைவோம்? நாம் மாமிசத்துல மரிக்கும் போது ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவோம் பாருங்க. அதுல நம்ம அதை பெற்றெடுத்துருவோம். நாம் தான் அந்த புது சிருஷ்டி. இப்ப இந்த பழைய மனுஷனை பலி செலுத்துறதா, புதிய மனுஷனை பலி செலுத்துறதா? சரி, பழைய மனுஷன் சொன்னவங்க முகாந்தரத்தை சொல்லுங்க, புதிய மனுஷன் சொன்னவங்க முகாந்தரத்தை சொல்லுங்க. சரி, ஆண்டவர் எந்த ஜீவனை பலி செலுத்தினார்? மனுஷனா இருக்கும் நித்திய ஜீவனை, பரிபூரணமான ஜீவனை பலி செலுத்தினார். அந்த ஜீவனுக்கு சாவு இருந்துச்சா? அதாவது பாவம் இருந்துச்சான்னு கேட்கிறேன். பாவம் இருந்தாதான் சாவு. பாவம் இல்லாத ஒரு ஜீவன். சரிங்களா? அந்த ஜீவனை அப்படியே பலி செலுத்தினார் அவர். சரிங்களா? அவர்கிட்ட பழைய மனுஷன் இருந்துச்சா? இல்ல. புரியுதுங்களா? அவர்கிட்ட இருந்தது அந்த ஒரிஜினல் பர்ஃபெக்டான அந்த ஒரு ஜீவனுக்குள்ளாக அந்த பலியை செலுத்தினார். இப்ப நம்மளுக்கு ரெண்டு ஜீவன் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் எல்லாம் கிறிஸ்துவனுடைய மரணம் வரையும் அங்கீகாரம் இல்லை. காரணம், கிறிஸ்துவே மரிக்கல. அப்ப கிறிஸ்து மரணத்துக்கு முன்பாக யாரெல்லாம் மரித்தார்களோ, இன்க்ளூடிங் யோவான் ஸ்நானகன் வரையும். அப்ப எங்க ஆரம்பிக்கணும்? ஆபேல்ல இருந்து யோவான் ஸ்நானகன் வரையும் உள்ள எல்லா நீதிமான்களும் எந்த ஒரு பலியை செலுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க மரணத்துக்கு ஏதுவான ஜீவனுடைய பலிகளை தான் செலுத்தினாங்க. பழைய மனுஷனுடைய பலியை தான் செலுத்தினாங்க. அதனாலதான் அவர்களுக்கு சபை வாய்ப்பு இல்லை. நல்லா கவனிங்க. இப்ப சபை வாய்ப்பு போறவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு? என்ன மாதிரியான ஜீவன் கிடைக்க போகுது? கனமகிமை சாகாமை வேணும்னா நீங்க பழைய மனுஷன் எல்லாம் பலி செலுத்தினா முற்பிதாக்களுக்குரிய ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கும். அது கூட அப்பயே முடிஞ்சிருச்சு. முற்பிதாக்களுக்குரிய வாய்ப்பு யோவான் ஸ்நானகனோட முடிஞ்சிருச்சு. இப்ப நாம் இந்த சாகாமைக்குரிய ஜீவனுக்குள்ள போகணும்னா இப்ப எதை பலி செலுத்தணும்? உள்ளான மனுஷனுக்குரிய புதிய ஜீவனை, கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்ற அந்த புதிய ஜீவனை, நித்திய ஜீவனை தான் இப்ப பலி செலுத்தணும். புரியுதுங்களா? அப்படி பலி செலுத்தினீங்கன்னா அந்த பலிக்கு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பெற்ற ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? பாவம் இல்லாத நித்திய ஜீவன். நல்லா கவனிங்க, நித்திய ஜீவன். இப்ப நீங்க பலி செலுத்தும் பொழுது அந்த நித்திய ஜீவனுக்கான பலிகள் எல்லாம் ஜீவனும் உயிரோட இருக்கு, அதனால பலியும் அங்கீகரிக்கப்படும். புரியுதுங்களா? உங்களுடைய ஜீவனும் புதிய மனுஷனுக்கான ஜீவனும் உயிரோட தான் இருக்கும். அந்த உயிருக்கான பலிகளும் அங்கீகரிக்கப்படும். ஆனா யோவான் ஸ்நானகன் வரையும், ஆபேல்ல இருந்து யோவான் ஸ்நானகன் வரையும் அவர்கள் ஆதாமுக்குள்ளான ஜீவனுக்குள்ளாக தான் பலியை செலுத்தினாங்க. அவர்களுக்குள்ளான ஜீவன் அவங்க செத்தவனே அந்த பலிகளும் அங்கீகரிக்கப்படாத நிலைமையில இருக்குது. அங்கீகரிக்கப்படாத நிலைமை. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு இப்ப ஜீவனே இல்லை. இப்ப ஜீவன் இருக்கா? செத்தாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்க பலிகள் வேணா இருக்குது. ஆனா உயிரோட இருந்தா தானங்க அதுக்கு ஏதாச்சும் கிரெடிட் கொடுக்க முடியும். ஆளே செத்துட்டார், செத்த பிறகு அவருக்கு என்ன பரிசு கொடுக்கறது? புரியுதா புரியலீங்களா? ஆனா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உயிரோட இருக்கும் போதே பழைய மனுஷன் செத்ததாகவும் புதிய மனுஷனுக்குள்ளான நித்திய ஜீவனோடு நாம் வாழ்வதற்கான ஒரு கேரண்டியை ஞானஸ்தானத்திலே கொடுத்துறாரு அட்வான்ஸா. இப்படி கொடுக்கப்படுற அந்த நித்திய ஜீவனை இப்ப நம்ம பலி செலுத்துறதுனால நம்முடைய ஜீவனும் நித்திய ஜீவனா இருக்குது. புதிய மனுஷனுக்குள்ள பலியும் நித்தியத்திற்கும் அங்கீகரிக்கப்படும். ரோமர் 12:1. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, நீங்கள் உங்கள் ஆவியேவா? அதனாலதான் நீங்கள் உங்கள் சரீரங்களே அப்படின்னாலே மாமிசத்துல நம்மள பலி செலுத்தணும். ஆவியில பலி செலுத்துறத பத்தி இல்ல. பரலோகத்துல போய் ஆவியில பலி செலுத்துறதுலாம் இல்ல. ஆண்டவர் பலிகள் எல்லாத்தையும் எங்க முடிச்சாருங்க? பூமியிலையா பரலோகத்திலையா? புரியுதுங்களா? ஆண்டவர் கூட எபிரேயர்ல ஒரு சில வசனங்கள் இருக்கு, அதை பின்னாடி பார்க்கலாம். எனக்கென்று ஒரு சரீரம் இருக்குது, அந்த சரீரத்துல அவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு பலிகள் எல்லாம் செலுத்துறதுக்குன்னு சொன்னார். அப்ப பூமியில அவர் மனுஷனா இருக்கும் போது அந்த பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டது. பரலோகத்துக்கு போற பிறகு அது மகிமை அடைஞ்ச சரீரமா ஆயிடுச்சு. அங்கெல்லாம் பலி எல்லாம் இல்ல. பலி முழுவதுமே எங்கதான் செலுத்தலாம்னா மனுஷீக ஜீவன்ல தான் பலி செலுத்த முடியும். தேவதூதர்கள் கூட பலி செலுத்த முடியாது.
மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க. ஆனா நம்முடைய ஜீவன் பலி செலுத்தும் போது ஜீவனோடு இருக்கணும். அந்த ஜீவனுக்கான முகாந்திரம் நம்மளுக்கு எங்கதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்று அந்த புதிய ஜீவனை பெறும் பொழுதுதான். இப்ப இந்த புதிய ஜீவனை தான் இப்ப என்ன பண்ணணும்னா பலி செலுத்தணும். நல்லா புரிஞ்சுங்க. பழைய மனுஷனுக்கான ஜீவனை இல்ல, புதிய மனுஷனுக்கான ஜீவனை தான் இப்ப நீங்க என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். நீங்க என்னென்னலாம் இந்த ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நீங்க செலுத்துறீங்களோ, உதாரணமா இப்ப நீங்க சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம், உங்களை யாரும் கேட்க போறது இல்லை. இவ்வளவு நாள் நீங்க இந்த டைம் கொடுத்து இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டு கேட்டதெல்லாம் வேஸ்ட். காரணம், உங்களுக்கான சத்தியம் கிடைச்சும் அதற்கான நித்திய ஜீவன் உங்களுக்கு இல்லை. சரிங்களா? அப்ப அந்த நித்திய ஜீவனுக்கான பிரமாணங்கள் எங்க வருதுன்னா, இந்த ஒரு காரியத்துல இந்த நம்ம கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு அப்புறம் அதற்குள்ளாக நம்ம இணையும் பொழுதுதான் அந்த நித்திய ஜீவன் நம்மளுக்கு கிடைக்குது. அப்படி கிடைச்ச அந்த நித்திய ஜீவனை நீங்க இனிமே செய்ய போற, அதாவது ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் பெற்றுக்கொள்கிற இந்த நித்திய ஜீவனை நீங்க பலி செலுத்துற தன்மையில தான் ஒவ்வொரு பலியுமே உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும். நீங்க கொடுக்குற டைமா இருக்கலாம், நீங்க உங்களுடைய செல்வாக்கா இருக்கலாம், செல்வாக்குனா உங்களுடைய திறமைகளா இருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரமா இருக்கலாம், உங்களுடைய என்ன சொல்றது இதற்கான ஊழியங்களா இருக்கலாம், உங்களுடைய எல்லா வகையான தன்மையில உள்ள உங்களுடைய மகத்துவங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நீங்க கடவுளுக்காக செஞ்சேன்னு சொல்லலாம், அதெல்லாம் அங்கீகரிக்க முடியாது. எந்த பலியில? இந்த புதிய ஜீவனுக்கான பலியில அங்கீகரிக்க முடியாது. புதிய ஜீவனே உங்களுக்கு ஞானஸ்தானத்துல தான் கிடைக்குங்கிறப்ப அப்பையிலிருந்து செல்லப்படுகிற அந்த ஜீவனை பலியாக தேவன் ஏற்றுக்கொள்வார். அதான் ரோமர் 12:1 நீங்கள் உங்கள் மாமிசங்களை புதிதும் ஜீவனுமான அந்த ஜீவனுக்குள்ளாக பரிசுத்தமான பலியாக செலுத்தணும். படிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, அதனாலதான் புது சிருஷ்டியை பலி செலுத்த முடியாது, பழைய மனுஷனையும் பலி செலுத்த முடியாது. அது ரெண்டுமே என்னதுங்க, புது சிருஷ்டி நிச்சயமா முடியாது. பழைய மனுஷன் பலி செலுத்தலாம், அது அங்கீகரிக்கப்படாது நித்தியத்துக்கு. அப்ப நித்தியத்திற்கான பலி அங்கீகரிக்கப்படுறதுக்கு புது மனுஷனுக்குரிய புதிய ஜீவன் ஞானஸ்தானத்துல இருந்தா நம்மளுக்கு கிடைக்குது. தொடர்ந்து வாசிங்க. ஆகவேதான் இத மாமிசத்தில் நம்ம என்ன பண்ணணுமா, பலி செலுத்தணும். படிங்க. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவனுள்ள பலியா செலுத்தணும். ஆதாமுக்குள்ள உள்ள ஜீவன் அல்ல, கிறிஸ்துக்குள்ளாக பெற்றுக்கொண்ட ஜீவன் எப்பதான் வருது நம்மளுக்கு? ஞானஸ்தானத்துலதான் புதிய ஜீவன் வருது, அந்த நித்திய ஜீவன். அதை தான் இப்ப நீங்க பலி செலுத்தணும். அந்த ஜீவன் நித்திய ஜீவனுக்கான கிறிஸ்துக்குள்ளாக பெற்றுக்கொண்ட அந்த புதிய மனுஷனுக்கான ஜீவனை தான் ரோமர் 12:1 பரிசுத்தமாகவும் நித்திய ஜீவனுக்குமான பலியாக, நித்தியத்திற்குரிய பலியாக செலுத்த வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இது இந்த பலியை தேவன் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்றது தேவன் பட்சத்திலிருந்து நம்மளுக்கு இரக்கம் கிடைக்கணும். சரிங்களா? அப்ப தெளிவா தேவன் யாரு, கிறிஸ்து யாரு, கிறிஸ்துக்குள்ளான ஜீவன் என்ன, தேவன் கொடுக்க போற மகத்துவம் உள்ள ஜீவன் என்ன, சாகாமைக்குரிய ஜீவன் என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சிங்கனாதான் அந்த இரக்கம் என்னங்கிறதே புரியும். அந்த இரக்கம் இருந்தாதான் சாகாமைக்குரிய ஒரு வாய்ப்பே கிடைக்கும். அதை தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எதை கொடுத்துட்டாராம்? நித்திய ஜீவனை கொடுத்துறாரு. தொடர்ந்து வாசிங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுதான் கரெக்டான ஆராதனை. அப்ப நம்மளே இந்த மாமிசத்துல புதிய மனுஷனுக்குரிய ஜீவனை பலியாக செலுத்த வேண்டும். இப்ப யாருக்கு செலுத்தணும்? இத பிதாவுக்கா குமாரனுக்கா? பலி காணிக்கை எல்லாம் யாருக்கு? பிதாவுக்கு தான். சரிங்களா? அப்ப பிதாவுக்கு செலுத்த வேண்டிய அந்த ஜீவன், கிறிஸ்து தன்னுடைய பரிபூர்ண ஜீவனை அவர் செலுத்தினது மாதிரியே 1 பேதுரு 3:21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஓகே, அந்த வசனம் அப்புறம் படிக்கலாம். அதிலே 2:21 படிங்க. 2:21 இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் எங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்துக்கு போகணும்னா என்ன ஜீவன் வேணும்? சாகாமைக்குரிய ஜீவன் வேணும். அந்த சாகாமைக்குரிய ஜீவனுக்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்க தொடர்ந்து. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார்.
சரிங்களா? அப்ப அவர் மாதிரியை பின் வச்சுட்டு போனார். அவர் கொடுத்தது நித்திய ஜீவன பலியா, சாகாமை பெற்றுக்கொண்டார். அப்ப அவரோடு பாடுபட்டு இந்த ஒரு பலிகளுக்குரிய ஜீவியத்துல நீங்க ப்ராப்பரா செஞ்சு முடிச்சீங்கன்னா, புதிய மனுஷனுக்குரிய ஜீவனை யார்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறோம்? ஞானஸ்தானத்துல பெறுவோம். கிறிஸ்துவின் இடத்துல இருந்து அந்த நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை கிறிஸ்து மாதிரியே அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி அந்த பலிகளை செலுத்தணும். செலுத்திட்டா அது தேவனால் கிருபையினால இரக்கத்தினால அங்கீகரிக்கப்பட்டுருச்சுன்னா, நம்ம பலி, நம்முடைய ஆராதனை, நம்முடைய எல்லாமே புத்தி உள்ள ஆராதனையாக தேவன் அங்கீகரிக்கும் பொழுது, அந்த பலியினுடைய ரிசல்ட், அந்த நம்மளுடைய நித்திய ஜீவனை கிறிஸ்துக்குள் பெற்ற அந்த நித்திய ஜீவனை பலியா செலுத்தி முடிக்கும் போது, நாம் மாமிசத்தில் மரித்து இப்ப எதுல உயிர்த்தெழுவ பாட போவோம்? ஆவியில் புதிய சிருஷ்டியாக உயிர்த்தெழுந்தோம். சரிங்களா? அப்ப புதிய சிருஷ்டிங்கிற அந்த சாகாமைக்குரிய, கனத்துக்குரிய, மகிமைக்குரிய அந்த ஒரு தன்மையை அடைவதற்கு இப்ப நம்ம பலி செலுத்துறதுங்கிறது இந்த ஒரே ஞானஸ்தானத்துக்குரிய ஒரு விஷயத்துல உட்பட்டாதான். இப்ப யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானமானது மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானமும், கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கான ஞானஸ்தானம். இது முழு கிறிஸ்தவமும் செய்து கொண்டிருக்கு. ஆனா இப்ப நம்ம ஒருவேளை இதுக்கு உடன்பட்டு எடுத்துக்கொள்ள போகிற ஒரு ஞானஸ்தானமா இருந்தா, அதுதான் இப்ப நீங்க படிக்க வேண்டிய வசனம். படிங்க. 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல், பாருங்க, மனம் திரும்புதலுக்கானது பாவத்திலிருந்து உள்ள மனம் திரும்புதலுக்குரிய பாவ அழுக்கை நீக்கிறதா இல்ல இந்த ஞானஸ்தானம். ஒரு பாயிண்ட். யோவான் ஸ்நானகனும் இன்னைக்கு உலக கிறிஸ்தவர்களும் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த முழுக்கு ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கான, கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கான ஞானஸ்தானம். அதுக்கு அங்க செல்லுபடி ஆகலைன்னு தான் பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் பெற்ற ஞானஸ்தானம் அது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன ஞானஸ்தானத்தை அவர் கொடுத்தாருன்னா 1 பேதுரு 3:21 உள்ள இந்த ஞானஸ்தானத்தை தான் கொடுத்தார். இது பாவ அழுக்குக்குரிய மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்தானம் அல்ல. என்ன ஞானஸ்தானம்? தேவனை பற்றி தெளிவா புரிஞ்சு, இது ஒரு உடன்படிக்கை. தேவனை பற்றி அறிந்து, குமாரனை பற்றி அறிந்து, நீங்க யாரோட நல்ல மனசாட்சியில உடன்படிக்கை பண்றீங்களா? தேவனோட. இந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் யார் தெரியுமா? புரியுதுங்களா? நீங்க இந்த உடன்படிக்கையில நீங்க ஒருவேளை யோவான் ஸ்நானகனும் அல்லது இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கொடுக்கிற ஞானஸ்தானமானது கிறிஸ்துவோடு போடக்கூடிய உடன்படிக்கைக்கான ஒரு விஷயம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். ஆனா இப்ப சொல்லப்படுகிற இந்த ஞானஸ்தானம் 1 பேதுரு 3:21 சொல்லப்படுற இந்த ஞானஸ்தானமானது தேவனை பற்றும் நல்ல மனசாட்சியில புரிஞ்சிட்டு, பிதா யார், நான் யாரோட உடன்படிக்கை பண்ண போறேன். உடன்படிக்கைன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், 2 பேர் அக்ரிமெண்ட் போடுறது. அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் நிலத்தை வித்தேன்னா நீங்க காசை கொடுப்பீங்க. இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட்டுக்கான வெளியரங்கமான அடையாளம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் என்னது? ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானம்ங்கிறது வெளியரங்கமான ஒரு ஒப்பந்தம், அடையாளம், ஒப்பந்தத்தின் அடையாளம். ஆனா அந்த ஒப்பந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னையே வெறுத்து சிலுவையே சுமந்து கொண்டு யாரை பின்பற்றுவேன்? கிறிஸ்துவை பின்பற்றுவேன். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்தனா எங்க போயிடலாம்? நம்ம பரலோகம் போயிடலாம். அதுதான் நம்ம 1 பேதுரு 2:21 படிச்சோம் இல்லையா? என்ன சகோதரர்களே, இதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய அடிச்சுவடுகளாகி அவரோடு பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போனீங்கன்னா என்ன கிடைச்சிடும்? சாகாமைக்குரிய ஜீவன் மரிக்கும் போது கிடைச்சிடும். அப்ப இந்த உடன்படிக்கை புரியுதுங்களா? இந்த உடன்படிக்கை பிதா யாருன்னே இந்த சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம யாரோட பண்ணிக்கிட்டு இருந்தோம்? ஏசப்பாங்கிற ஒருத்தர்கிட்ட தான் நம்ம இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். சரிங்களா? அது உலக ரட்சிப்புக்கான ஒப்பந்தம். அவர் மத்தியஸ்தர் தான், உலகத்துக்கு மத்தியஸ்தர். ஆனால் நமக்கு பரிந்து பேசுகிற தன்மையில, பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற தன்மைக்குரிய ஒரு விஷயத்துல ஒரு ஞானஸ்தானம் இருக்குது. அது என்ன ஞானஸ்தானம்னா மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் அல்ல, அதை தாண்டி உடன்படிக்கையா இருக்குது. சரிங்களா? பிதாவோட நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க. மத்தேயு 16:24.
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கிற இந்த ஒரு விஷயத்துக்குள்ள வரும் பொழுதுதான் சீசத்துவத்துக்குள்ள வர்ற அவங்களுக்கு தான் சொல்றாரு, விசுவாசிகளுக்கு இல்லை. அப்ப சீசத்துவத்தினுடைய விஷயத்துல கிறிஸ்து எப்படி ஃபாலோ பண்ணாருன்னா, யோவான் ஸ்நானன் கேட்கிறார், நான் உங்கள்கிட்ட வந்து ஞானஸ்தானம் பெற இருக்க, நீங்க வந்து என்கிட்ட வந்து நிக்கிறீங்களேன்னு கேட்கும்போது, இது தேவ நீதியா இருக்கு, இப்ப என்னை தடை பண்ணாம அனுமதி பண்ணுங்கிறார். அப்ப ஆண்டவரே அந்த ஞானஸ்தானத்துக்குள்ள போயிருக்கிறாருன்னா, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம், நமக்கென்று தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு ஞானஸ்தானம் இருக்குது. அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்குது. பிதா யார், குமாரன் யார் என்று புரிந்து, மத்தியஸ்தர் யார், நாம் யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம் என்கிறத புரிந்து பண்ணக்கூடிய இந்த ஞானஸ்தானத்துல, நல்ல மனசாட்சியில் செய்யக்கூடிய ஞானஸ்தானத்துல தான் கிறிஸ்துவுக்குள்ளான புதிய ஜீவன், புதிய மனுஷன் நம்மளுக்கு கிடைக்கிறார். இதை தான் நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, ரோமர் 12:1 படி பலி செலுத்த வேண்டும். சரிங்களா? ஆக இதுல சொல்லப்படுகிற அந்த ஒரு காரியத்துல தான் நம்ம பார்க்கும் பொழுது, சங்கீதம் இதுல பார்க்கிறோம், பலியினாலே பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் எத்தனை பேருங்க? அவங்கள மட்டும் என்னை கூட்டி பரலோகத்துக்கு கொண்டு வாங்கங்கிறார். புரியுதுங்களா? அப்ப பலி அப்படிங்கிறது ரோமர் 12:1 படி புதிய ஜீவனுக்குள்ளாக, கிறிஸ்துக்குள்ளாக பெற்ற அந்த ஜீவனை பலி செலுத்துறதுக்கு நீங்க ரெடியா? அப்படி ரெடினா நீங்க பலியினாலே என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. அந்த உடன்படிக்கை தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 படிச்சதுபடி என்னதுங்க? நல் மனசாட்சியின் உடன்படிக்கை, ஒப்பந்தம், ஒரு கவனன்ட். அந்த கவனன்ட்டுக்குள்ள வந்தவங்களுக்கு தான், எந்த ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள வந்தவங்களுக்கு தான் உங்களுக்கு என்ன மாதிரியான ரட்சிப்புக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு இருக்கு. நீங்க பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானமானது கிறிஸ்துவ நீக்கிறதா இல்ல, உடன்படிக்கையா இருக்குது. அப்ப இந்த ஒரு ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றீர்களா? ஒருவேளை பெறலனா, இந்த லேக்கன் 44 ஒரு வாய்ப்புல நீங்கள் பெற்றுக்கொண்டால்தான் இந்த ஒரு வாய்ப்பை ஓப்பன் ஆகும், இந்த புதிய ஜீவனுக்கான புதிய மனுஷனை பலி செலுத்துறது. சரிங்களா? ஒருவேளை அந்த புதிய மனுஷனுக்கான வாய்ப்பு நீங்க மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானத்துல பெற்று இருக்கலாம். ஆனால் கேள்வி என்னன்னா, பிதாவை பற்றி அறியாமலே நீங்க பெற்றிருந்திருப்பீங்க. பிதா யாருன்னே தெரியாம இருந்திருக்கும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். அப்ப தேவனும் கிறிஸ்துவும் நம்மில் வந்து வாசம் செய்கிற தேவ ஆவி, பரிசுத்தாவிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எப்ப தீவிரமா வருவார்னா, நீங்கள் விரும்புகிற ஆண்டவரும், ஆண்டவர்னா இந்த இடத்துல ஆண்டவராகிய யாசுவா மெசியாவும், உடன்படிக்கையின் தூதனுமானவர் யார்? அந்த உடன்படிக்கையின் தூதன், மத்தியஸ்தரும் தூதனுமா இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தெல்லாம் நம்மளை விலக்கி கொடுக்கிறவர் பிதாவா, குமாரனா? கிறிஸ்துமானவர் தீவிரமாய் எங்க வருவார்? தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். அப்ப அந்த ஆலயம் யாரு? புரியுதுங்களா? அப்ப அந்த உடன்படிக்கையின் தூதன், உடன்படிக்கை யாரோடு? புரியுதுங்களா? அப்ப அந்த உடன்படிக்கை பிதாவோடு, உடன்படிக்கையின் மத்தியஸ்தரும் தூதனுமானவர் கிறிஸ்துவானவர். சரிங்களா? 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம். 2ஆம் அதிகாரம் 5, 6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருள். பாருங்க, எல்லாரையும் மீட்கும் பொருள். அந்த மீட்கும் பொருளுக்கான ஒரு ஜீவன் தான் நித்திய ஜீவன். இதுல எல்லாருக்குமே இந்த நித்திய ஜீவன் கொடுக்கப்படுது. ஆனா அட்வான்ஸா இப்ப யாருக்கு கொடுக்க போறாரு? இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளாக தேவனோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவர்களுக்கு புதிய ஜீவனுக்குரிய நித்திய ஜீவனை இப்பயே நம்மளுக்கு கொடுத்துறாரு.
இப்பயே ஏன் கொடுக்கிறாரு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். இந்த மனுஷிக ஜீவன்ல நம்ம செத்த பிறகு கிடைச்சா அது உலக ஜனங்களுக்கான ரட்சிப்புல கிடைக்க போகுது நித்திய ஜீவன். ஆனா இப்பயே நம்ம உயிரோட இருக்கும் போதே இந்த புதிய மனுஷனுக்குள்ளான கிறிஸ்துக்குள்ளான ஜீவனை இப்பயே நம்மளுக்கு எதுக்கு கொடுக்கிறாரு? இந்த பாடத்தினுடைய நோக்கமே அதுதான். என்ன சொல்லுங்க? அதுலதான் அந்த ரோமர் 12:1 படி நித்திய ஜீவனுக்கான பலியை செலுத்த முடியும். அந்த நித்திய ஜீவனுக்கான பலியை செலுத்தி முடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாகாமைக்குரிய ஜீவன் கிடைக்கும். புரியுதுங்களா? படிங்க அந்த ஒரு வசனத்தை. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. பாருங்க, இந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமான மீட்கும் பொருள்ங்கிறது அது ரிசல்ட் கடைசியில. ஆனா இப்ப யாருக்கு ரிசல்ட்? அந்த நித்திய ஜீவனுக்கான மத்தியஸ்தராகிய கிறிஸ்து, உடன்படிக்கையின் தூதனமானவர், நம்மளுக்கு நித்திய ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுத்திருக்கிற அந்த நித்திய ஜீவன் இப்ப யாருக்கு புரிய வர்றதுக்காக இப்ப யாருக்கு பத்தி இந்த நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார்? இப்ப இந்த சத்தியத்திற்குள்ளான உடன்படிக்கைக்குள்ள வர்றவங்களுக்கு இந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறார்? ரோமர் 12:1 படி புத்தி உள்ள ஆராதனை. அதனாலதான் என்ன சொல்றாரு? நம்ம சங்கீதத்துல படிச்சோம் இல்லையா? பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூப்பிடும். அதே 45 சங்கீதம் 45 5 படிக்கலாம் பாருங்க. இல்ல 25:14 இல்ல 25:14. பாருங்க, பிதாவாகிய தேவன் அவருடைய உடன்படிக்கையை யாருக்கு தெரியப்படுத்துவார்? சரிங்களா? அப்ப இந்த ரகசியம் இது முழு கிறிஸ்தவத்துக்குமே தெரியாது. இன்னைக்கு இருக்கிற முழு கிறிஸ்தவத்துக்கு ஏறக்குறைய 500 கோடி பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அது எந்த சபையில வேணாலும் இருக்கட்டும். இந்த ரகசியம் தெரியாது. பிதா யாருன்னு தெரியாது, குமாரன் யாருன்னு தெரியாது, இவ்வளவு சத்தியங்கள் தெரியாது. 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்புல உள்ள எவ்வளவு சத்தியம் பார்த்துட்டோம். இப்படிப்பட்ட 1,44,000 பேருக்குரிய கனமகிமை சாகாமைன்னு ஒரு ஜீவன் இருக்குங்கிறது தெரியாது. அதை அவருடைய பயந்த அந்த ஜனங்களுக்கு மட்டும் இப்ப இந்த உடன்படிக்கையை நீங்க என்னோட பண்றதுக்கு ரெடியான்னு அவர் கேட்கிறார். அதை தெரியப்படுத்திட்டாரு. இப்ப நீங்க ரெடினா, இப்ப சங்கீதம் 50 படிச்சீங்க இல்லையா? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ண என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்துல பரலோகத்துக்கு கூட்டிட்டு வாங்கன்றார். உடன்படிக்கை பண்ணா பரலோகம், உடன்படிக்கை பண்ணலான்னா இருக்கவே இருக்கு உலக ரட்சிப்பு. சரிங்களா? இல்லைன்னா திரள் கூட்டம். ஆகவே இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆக இந்த ஒரு விஷயத்துல நம்ம உங்களை நிர்பந்தப்படுத்தல. தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு நீங்க பின்பற்றி வருவதில்ல. கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக அவர் எப்படி அவருடைய அடிச்சுவடுகளை முதல் நிறைவேற்றும் பொழுது எப்படி சொன்னாருங்க? தேவ நீதியை நான் நிறைவேற்றும்படி இப்ப அனுமதினாரு. ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்தார். இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி பேச்சு 30 வயசுக்கு முன்னாடி சொன்னாரா? பாருங்க, அது தேவ நீதியாக இருக்குது. தேவன் நம்முடைய அவருடைய புத்திரர்களாய் அங்கீகரிப்பதற்கான முகாந்திரம். அதுல அடாப்டட் சில்ட்ரன்ஸா, அதாவது தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆயினும் சுதந்திரர். சுதந்திரனா எல்லா உரிமைக்கும் உரிமை சொத்துக்காரர்களுக்குரிய அங்கீகாரத்தையும் கொடுக்கிறார். சரிங்களா? வாரிசுதாரர்கள் கரெக்டான ஒரு இது. சரிங்களா? ஆகவே இந்த வாரிசுதாரர்கள் ஆவதற்கு தத்தெடுக்கப்பட்ட நம்மளையே எங்க கொண்டு போய் உட்கார வைக்கிறார்? இப்ப அவருடைய கணம், அவருடைய மகிமை, அவருடைய சாகாமைக்குரிய அழியாமைக்குரிய தன்மையை கொடுக்கிறேங்கிறார். படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16, 17, 18. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரம். அதுக்கு முந்தின வசனமும் படிங்க. அப்பா பிதாவே படி. மேலும் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். யார் அப்பா பிதாவைன்னு கூப்பிடுறது? யாருங்க அவரு? பிதா யாருன்னு கேக்குறேன். பிதாவாகிய யாவே தேவன், அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவங்க அவங்களுக்கு தான் உரிமை சொத்து கிடைக்கும்னு சொல்றாரு. படிங்க, தொடர்ந்து வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகள் ஆனால்
சுதந்திரரும் ஆமே. சுதந்திரம்னா உரிமை சொத்துக்காரராமே, வாரிசுதாரராமே. ஆனா உண்மையான வாரிசுதாரர் யார்? மட்டும்தான் கிறிஸ்து மட்டும்தான். எல்லாம் அவருக்குள்ளும் அவருக்காகவும் படைக்கப்பட்டது, அவர் மூலமா படைக்கப்பட்டது. ஆனா அந்த வாரிசு உரிமை இப்ப யாருக்கு இருக்குதுங்க? நமக்கும் கொடுக்கப்படுதான். சுதந்திரர்னா வாரிசுதாரருமாமே. தொடர்ந்து வாசிங்க. நீங்க இந்த வார்த்தையை வாரிசுதாரர்னே போட்டு படிங்க. நாம் பிள்ளைகளானால் உரிமை சொத்தாமே, தேவனுடைய சுதந்திரரும். தேவனுடைய உரிமை சொத்து வாரிசுதாரர். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். கிறிஸ்துவனுடைய உடன் உரிமை சொத்து. அவருக்கு என்னென்ன உரிமை சொத்து இருக்குதோ அதெல்லாம் யாருக்கு கொடுக்கிறாராம்? அப்ப கிறிஸ்துவுக்கு என்ன உரிமை சொத்து கொடுத்தாரு? கனம், மகிமை, சாகாமை. அதே உரிமை சொத்தை இப்ப யாருக்கு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறேன்ட்டாரு. இந்த நித்திய ஜீவனை கொடுத்து நமக்கு கொடுக்குறேங்கிறார். என்னது? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள், சீசத்துவத்துக்குரிய அந்த நற்கிரியைகள் எல்லாம் செய்து முடிச்சீங்கன்னா, கனத்தையும் மகிமையும் சாகாமையும் தேடினீங்கன்னா நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு. அதை பலியா செலுத்திட்டு சாகாமைக்குள்ள வாங்குங்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரோடு பாடுபட்டு போனீங்கன்னா இது அப்படியே கிடைச்சிடும். புரியுதுங்களா? ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இப்ப நம்மளுக்கிட்ட என்ன ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள இருக்குதுன்னா, இருக்க போகுதுன்னா, இந்த உடன்படிக்கைக்கு அப்புறம் இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையா இருக்கிற வேதம் சொல்லுகிற எபேசியரில் சொல்லப்பட்ட அந்த ஒரு ஞானஸ்தானம் இருக்கு இல்லையா? நம்ம அப்போஸ்தலர் 19:4 படிச்சோம் இல்லையா? 3:4 படிங்க. இப்ப அந்த ஞானஸ்தானம் அல்ல, படிங்க. அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். தொடர்ந்து இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்க, மறுபடியும் இந்த நல்மனசாட்சிக்குரிய உடன்படிக்கையினுடைய ஞானஸ்தானத்தை பிதாவோடு ஒப்புரவாகி அந்த ஒரு ஒப்புரவாகுதலினுடைய அடையாளமான ஞானஸ்தான உடன்படிக்கையை அவர்கள் செய்து கொண்டார்கள். கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு அப்புறம் இந்த ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் பவுலால் அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆக இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுதுதான் இந்த ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தன் இருக்கிறான், பழைய மனுஷன். செத்துட்டேன்னு சொல்றோம், ஆனா உயிரோட இருப்பான். அதே நேரத்துல இன்னொரு மனுஷன் வந்துருவாரு, அவர் தான் புது மனுஷன். அவருக்குள்ளான ஜீவன் நித்திய ஜீவனுக்கான ஜீவனை கிறிஸ்து ஞானஸ்தானத்துல கொடுக்கிறார். இப்ப இந்த ரெண்டு விஷயத்துல எதை செயலாக்கம் பண்ணணும் அப்படிங்கும் போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. புறம்பான மனுஷன் டெய்லி எங்கள்கிட்ட செத்துக்கிட்டு இருக்கிறான். உள்ளான மனுஷன் டெய்லி என்ன ஆயிட்டு இருக்கிறான்? அப்ப உள்ளான மனுஷன் யார்? புறம்பான மனுஷன் யார்? பாவம் மனுஷன், பழைய மனுஷன். அவன் செத்துக்கிட்டு இருக்கிறான பாவத்தை செய்ய விடாம கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப புதிதா புறம்பான மனுஷன், மன்னிக்கவும், புறம்பான மனுஷன் என்னதுங்க? அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள், அந்த புதிய மனுஷன் நித்திய ஜீவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதுனால அந்த புதிய ஜீவன் வருது. அந்த புதிய மனுஷனை, உள்ளான மனுஷனை இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாளுக்கு நாள் புதிதாக்கி வளர்த்துக்கிட்டே வர்றதுன்னா அந்த நீதியான காரியத்தெல்லாம் செயல்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா புதிய மனுஷனுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படும். பழைய மனுஷன் செய்யற பாவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா பழைய மனுஷன் முற்றிலும் அழிந்து விடுவான். இதுக்காக தாங்க ஞானஸ்தானம் எடுத்தோடனே நம்மளை தூக்கி இருக்கணும். ஒருவேளை புரியுதுங்களா? தேவன் ஒவ்வொருத்தரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாலே ரட்சிப்பு உறுதிங்கிற மாதிரி பேசுறாங்களே. விசுவாசி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், நீ ரட்சிக்கப்படுவேன்னு. அப்பயே ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆனா ரட்சிப்பு மரண பரியந்தம், முடிவு பரியந்த நிலை நிற்கிறவங்க தான். அப்படிங்கிறப்பதான் இந்த மரண பரியந்தம், முடிவு பரியந்தத்துல என்னத்தை செஞ்சு முடிக்கணும்? பழைய மனுஷனை ஒடுக்கணும், புதிய மனுஷனை வளர்க்கணும். இந்த புதிய மனுஷனுக்கான ஜீவனை அப்படியே பலியா செலுத்தணும். இந்த பலியா செலுத்தி முடிக்கும் பொழுது ஒருவேளை நீங்க செய்யற பாவங்கள், இந்த ஒரு உடன்படிக்கையின் ஜீவியத்துக்குள்ள வந்த பிறகு செய்யற பாவங்கள் எல்லாம் பழைய மனுஷன் மேல வச்சிருவார்.
நல்ல காரியத்தெல்லாம் யார் மேல வச்சிருவாரு? புதிய மனுஷன் மேல. தேவனுக்கு சூப்பரா போயிருச்சு. சரிங்களா? ஏன்னா நீங்க இந்த ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி பழைய மனுஷன் தான். செத்தாலும் பழைய மனுஷனாவே செத்து போயிருவீங்க. அப்புறம் எந்திரிச்சு வரும்போது கிறிஸ்துக்குள்ளான ஜீவன்ல உலக ரட்சிப்புல எந்திரிச்சு வரலாம். அது பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான். ஆனா தேவன் இந்த ஒரு ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளான இந்த ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ள போகும்போது, தேவனோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது, இந்த ஞானஸ்தானத்துல பழைய மனுஷனும் இருப்பான், புதிய மனுஷனும் இருப்பான். ஒருவேளை 1-2 பாவம் செஞ்சீங்கன்னா அதெல்லாம் யார் மேல சுமத்திடுவாரு? புதிய மனுஷன் மேல அந்த பாவம் எல்லாம் சுமத்தப்படாது. அப்ப புதிய மனுஷன் மேல எது மட்டும்தான் சுமத்தப்படும்? எல்லா நல்ல காரியங்கள்லாம் புதிய மனுஷன் மேல, எல்லா தவறான காரியங்கள்லாம் பழைய மனுஷன் மேல. எவ்வளவு ஈஸியா போயிருதுங்க பாரு தேவன். நீங்க சாகும் பொழுது பழைய மனுஷன் அத்தோட செத்து போனதாகவே எண்ணப்படுவார். புதிய மனுஷனுக்கான பலிகளை தேவன் அங்கீகரிச்சிருவார். கிறிஸ்து போலவே நீங்களும் நாமும் எங்கே போயிடலாம்? அந்த கனமகிமை சாகாமைக்குள்ள போயிருவோம். இவ்வாறாக கனம் மகிமை சாகாமையை தேடுகிறவர்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து கனம் மகிமை சாகாமையை தேட ஆரம்பிச்சிருக்கிறோம், கண்டுபிடிச்சிட்டோம். இதை பெற்றுக்கொள்வதற்கு நித்திய ஜீவனுக்கான உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு இந்த நித்திய ஜீவனுக்கான ரோமர் 12:1 படி பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களுக்குரிய பலிகளை செலுத்தி புத்தியுள்ள ஆராதனையை செய்து இப்படிப்பட்ட மகத்துவமுள்ள உடன்படிக்கைக்குரிய அந்த ஒரு விஷயத்துல தேவன் உங்களை 1,44,000 பேர் ஆக்குறதுக்கு ரெடியா இருக்கிறார். நீங்க ரெடியா? ரெடினா தண்ணி ரெடியா இருக்கு. தண்ணி ரெடியா இருக்குன்னா நீங்க சாவறதுக்கு ரெடியா? நீங்க சாவறதுக்கு ரெடியா உடன்படிக்கை பண்றதுக்கு உங்களுக்கு தேவன் இருக்கிறார். அதை மத்தியஸ்தம் பண்றதுக்கு, அதை நடுவுல நின்று நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்கு தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய ரத்தத்தையும் சிந்தின கிறிஸ்து நம்மளுக்காக இருக்கிறார். ஆகவே எல்லாம் இப்பொழுது நம்ம மகாபரிசுத்தமான ஸ்தலமாகிய பரலோகத்துக்கு போறதுக்கு அவருடைய ரத்தம் நம்மளுக்கு தைரியம் கொடுக்குது. ஒருவேளை நம்ம சின்ன சின்ன தவறு செய்தாலும் அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு தைரியமாக பரலோகம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே ஆரோனுடைய புத்திரர்கள் போனாங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. மாமிசத்தில் கையினால் செய்யப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவங்க உள்ள பிரவேசிக்கும் போது செத்து போயிட்டாங்க. நம்ம போறது பரலோகம்னு சொல்றோம், ஒரிஜினலுக்கு, ஒரிஜினல் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. அது எதனால் தைரியம் உண்டாயிருக்கு தெரியுங்களா? தைரியம் உண்டாயிருக்கு. சரிங்களா? படிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி பாருங்க, புதிதான ஒரு ஜீவன். அதுதான் எங்க படிச்சோம்? ஞானஸ்தானத்துல பெறுவது. அதுதான் அந்த திரை. எதுனா அந்த முதல் திரை அங்க அங்க ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கு பாத்தீங்களா? அந்த கை வைக்க முடியுமா யாராச்சும்? பிரதர் நீங்க வாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல கலர் கலரா ஒரு 4 திரை இருக்கா? நீங்க வந்துருங்க பிரதர். அதுதான் என்னன்னா அந்த நற்செய்திக்குரிய அவருடைய ஜீவியத்துல அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ஊழியம் இந்த திரை. ஓகேங்களா? இதை தாண்டி வர்றது பலிபீடம். இந்த பலிபீடத்துலதான் கிறிஸ்துவனுடைய மரணம், பலிகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து அடுத்தது தண்ணீர் தொட்டி. இதான் அந்த சத்தியத்துல இப்ப நம்ம கழுவப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப சத்தியம் கிடைச்சி இந்த சத்தியத்துல நம்ம கழுவப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். உம்முடைய வசனத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியமே வசனம். அதுல கழுவப்பட்ட பிறகு அடுத்தது இருக்கக்கூடியது ஒரு திரை. இந்த திரை தான் இப்ப கிழிக்கப்பட்டிருக்கு. இப்ப கிழிக்கப்பட்டிருக்கிற திரைக்குள்ள உள்ள பிரவேசிக்கணும்னா நீங்க உடன்படிக்கைக்குரிய காரியத்துல தேவனோடு உடன்படிக்கை பண்ணீங்கன்னா உள்ள போகலாம். இங்க போறது, உள்ள போறதோட முடியல. அதுக்கப்புறம் நில்லறிக்க இன்னொரு திரை இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அதுக்குள்ள போறதுக்கு ஒருவேளை நம்ம இந்த திரைக்குள்ள போகும்போது மாமிசத்துலதான் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் உள்ள போய் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஆசாரியர்களா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த பலிகள் எல்லாம் தேவன் அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்க முடிச்சா அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவுல உடன்படிக்கை பெட்டி தான் தேவன் இருக்கிற இடம். அது காமிங்க பிரதர். அப்ப உள்ள இருக்கிற அந்த புகமண்டலம் போல இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம். அந்த இடத்துக்கு போனோம்னா அதுக்கு இடையில ஒரு திரை இருக்கு. அந்த திரை தான் நாம் நம்முடைய மாமிசத்தை கிழிச்சுக்கிட்டு மாமிசத்தில் மரித்து ஆவிக்குள்ளாக உயிர் தள்ள முடியும். மற்ற ஏனையர்லாம் அந்த வெளியில கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் உலக ரட்சிப்பு. நீங்க இதெல்லாம் பண்ண வேணாம், இந்த உலக ரட்சிப்பு மாதிரி இந்த கூடாரம் போட்டிருக்கிற இந்த இடத்துலயே நாங்க இருந்துக்கிறோம்னா இருந்துக்கங்க, ஒன்னும் சந்தோஷம். நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இல்ல இந்த உலக ஜனங்களை, இந்த கூடாரம் போட்டிருக்கிற இந்த ஜனங்களை எல்லாம் நீங்க ஆசீர்வதிக்கணும்னா வாங்க, தைரியமா வாங்க. யாரை வச்சுட்டு வரலாம் தெரியுமா? இப்ப படிங்க.
அந்த மார்க்கத்தின் வழியாய் அந்த வழிக்குள்ளாக பரலோகம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் பாருங்க, ஒருவேளை தவறு குறைகள் இருந்தா கூட எதுல இப்ப தைரியம் வச்சிருக்கிறோம்? இப்ப ரத்தம். இந்த ரத்தம் என்ன பண்ண போதுங்க? 1 யோவான் 1:7 சகல பாவங்களையும் சுத்திகரிச்சு. ஆகவே பாவம் நம்ம 1-2 பாவம் செஞ்சோம்னா அந்த பாவத்தை எல்லாம் பவுல் சொன்ன மாதிரி நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேன் நான் அதை செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்ற அந்த பாவங்களை எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தை கையில எடுத்துக்கிட்டு தைரியமா எங்க போலாம்? இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இருப்பினும் இந்த ஒரு பாடத்தினுடைய தொடர்ச்சி இன்னும் அடுத்த கூடுகையிலே நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல 3 விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிருந்திருப்போம். ஒண்ணு பழைய மனுஷன், இன்னொன்னு புது சிருஷ்டிக்குரிய அந்த சிந்தை, அது உயிர்த்தெழுதல்ல தான் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னொன்னு விசேஷ விதமாய் புது மனிதன், உள்ளார்ந்த மனிதன். இந்த உள்ளார்ந்த புது மனிதனை தான் இந்த நித்திய ஜீவனை நாம் பலி செலுத்தணும். இந்த பலி செலுத்துவதற்கான வாய்ப்பு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிற அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டால்தான் நாம் இதில் தெளிவான முறையில் அங்கே போய் சேர முடியும். ஆகவே அந்த புதிய மனிதனுக்கான காரியங்களை குறித்து அடுத்த கூடுகையில நம்ம இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள தேவன் கிருபையாய் நம்மளை வழி நடத்துவாராக. ஆமென்.